Dear students, welcome back to our spoken English. இந்த கிளாஸ்ல uses of future perfect tense பத்தி பார்க்க போறோம். ஒரு செயல் அப்படினா இப்ப ஒரு eating அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குன்னு வெச்சுக்கங்க. eating அந்த செயல் நம்ம வந்து தட்டுல சாப்பாடு போடுறோம். சாப்பாடு போட்டு வாய் எடுத்து வைக்க உடனே தான் வாய் எடுத்து ஒரு வாய் வச்சோம்னா அந்த செயல் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அது இங்க ஒரு ஆரம்பிக்கிற பாயிண்டா வச்சுக்கலாம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பாதி தட்டு காலி ஆகுது, அப்புறம் அரை தட்டு காலி ஆகுது, அப்புறம் முக்கால் தட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடறோம். ஸோ ஒரு செயல் அப்படின்னா ஆரம்பம் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். சில செயல்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியாமல் இருக்கும், கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ பூமி சுற்றிட்டு இருக்கோம்லாம் ஒரு காலத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் சில செயல்கள் ஆரம்பிச்சிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, அது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு முடியும் அந்த மாதிரி. இப்போ இந்த செயல் ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நான் இந்த செயலை செய்வேன்னு சொல்ல முடியும். ஓகே, இந்த செயல் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே இப்போ ஒரு 10 மணின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 10:20 சாப்பிட்டு முடிச்சிடறோம். நடைபெற ஆரம்பிச்சிருச்சுன்னா 10:01 அப்படின்னாவே 00 வச்சுக்கோங்க, 01 அப்படின்னு போயிடுச்சுனாவே அது ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது செயல் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிச்சிருச்சு, ப்ராக்ரஸிவ் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு, தொடர்ந்து அந்த செயல் முன்னேற ஆரம்பிச்சிருச்சு, ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல் நடைபெற்று கொண்டிருக்கிற மாதிரி பேசும்போது கண்டினியூஸ் டென்ஸ், இல்லைன்னா ப்ராக்ரஸிவ் டென்ஸ். செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கும்போது கண்டினியூஸ் அஸ்பெக்ட்லையும், முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிற தன்மையில பேசும்போது ப்ராக்ரஸிவ். ரெண்டுமே ஒண்ணுதான். சிலர் ப்ராக்ரஸிவ் டென்ஸ்பாங்க, சிலர் கண்டினியூஸ் டென்ஸ்பாங்க. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். செயல் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய் சாப்பிட்டுருக்காரு, 2 வாய் சாப்பிட்டுருக்காரு, அப்படியே மெல்ல 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 சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த செயல் முன்னேறிட்டு தான் இருக்கு. ஓகே, தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் செயல் முடிஞ்சிருச்சு. அப்ப செயலோட தன்மை என்னன்னா, செயல் ஆரம்பிக்கும், தொடர்ந்து முன்னேறும், அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். இதுதான் செயலோட தன்மை. இந்த செயலோட தன்மையை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12 tenses கிரியேட் பண்றோம். அதாவது 12 aspects. ஆக்சுவலா டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 தான். அந்த 3க்குள்ள இன்னொரு 4 நாளா இது பண்ணி நம்ம என்ன பண்றோம், 12 aspects கிரியேட் பண்றோம். ஓகே, செயல் ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி செயலை செய்வேன்னு சொல்லுவோம், அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். என்ன ஆரம்பிக்கவில்லை, செயலை செய்ய போறேன்னு சொல்லுவோம், அது ஃபியூச்சர் டென்ஸ். செயல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லும்போது, அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டினியூஸ்ல சொல்றோம், செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு. நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். செயல் 001 ஆரம்பிச்சும் 10, 19, 59 வரைக்குமே அது ப்ராக்ரஸ் தான். தான் அடிச்சு முடிகிற வரைக்கும் அப்பதான் அது எண்டு. ஓகே, அது வரைக்கும் அதை ப்ராக்ரஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, அது பாஸ்ட்ல அந்த செயல் நேற்று சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட்ல சொல்ல போறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்ல போறோம். இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நாளைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அது ஃபியூச்சர்ல செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நாளைக்கோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ அந்த செயல் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். அவ்வளவுதான். அந்த செயல் அதாவது செயலை ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது. அப்ப செயல் முடிஞ்சு போனதை பேசணும்னா பாஸ்ட். அதே முடிஞ்சு போன செயலோட தன்மையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த செயல் முடிஞ்சு போச்சு ஆனால் நான் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அது பர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளவுதான். இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு லாங்குவேஜை பேசுறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ்ல அஸ்பெக்ட்ஸ் இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லயும் அஸ்பெக்ட்ஸ் இருக்கும், எல்லா லாங்குவேஜ்லயும் டென்சஸ் இருக்கும். அந்த டென்சஸ்ல லாங்குவேஜ்ல அஸ்பெக்ட்ஸ் இருக்கும். சில லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா செயல் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் முன்னேறத ஆங்கிலத்துல ஒரே அஸ்பெக்ட் தான், கண்டினியூஸ் அஸ்பெக்ட் இல்ல ப்ராக்ரஸ் எப்படி வேணா சொல்லலாம். ஆனா சில லாங்குவேஜ்ல ஒரு செயல் தொடர்ந்து முன்னேற ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்ச நேரம் செயல் தொடங்கி கொஞ்ச நேரம் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு அஸ்பெக்டே இருக்கும். செயல் தொடங்கி ரொம்ப நேரமா அந்த செயல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு அஸ்பெக்ட் இருக்கும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்ப அதுக்கு ஒரு அஸ்பெக்ட் இருக்கும். செயல் முடிய போற சூழ்நிலையில இருக்கு, செயல் முடிய போற சூழ்நிலையில இருக்குது, அதை சொல்றதுக்கே ஒரு அஸ்பெக்ட் இருக்கும். செயல் முடிய போற சூழ்நிலையில இருக்குன்னு சொல்றதுக்கு.
ஏன்னா செயல் முடியும்ல. ஆனா ஆங்கிலத்துல முடிஞ்சு போனா மட்டும்தான் அஸ்பெக்ட். சரி, ஏன் இதை பத்தி நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னா, அதாவது ஜெர்மன் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா 6 அஸ்பெக்ட் தான் இருக்கும். 6 அஸ்பெக்ட். ஆங்கிலத்துல எத்தனை அஸ்பெக்ட் இருக்கு? 12 அஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இது வந்து இங்கிலீஷ்ல. ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா 6 அஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப எப்படி இவங்க 6 அஸ்பெக்ட்ஸ்ல எல்லாத்தையும் பேசுறாங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, இப்ப எக்ஸாக்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்துல நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? he is eating. ஏன்னா அவரோட உடல் இப்ப அங்க அந்த செயல்ல தான் இருந்துட்டு இருக்கு, அதனால அவரோட உடல் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது எப்படி இருக்குன்னா உடல் இருந்து அந்த செயலை முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இதுதான் சாப்பாடு தட்டுனா உடல் இருந்து அந்த செயலை முன்னேற்றம் பண்ணும்போது சாப்பாடு வந்து வாய் வைக்கிறாரு, சாப்பிட்றாரு, மறுபடியும் 2வது வைக்கிறாரு, அப்புறம் தண்ணி குடிக்கிறாரு. அப்ப செய்ய அந்த செயல் உடல் இருந்து அந்த செயலை முன்னேற்றம் பண்ண சாப்பாட்டுல இந்த சாப்பாடு தட்டுல சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு இருக்கும். ஒரு 1/4 தட்டு காலியாகும், 1/2 தட்டு காலியாகும், 3/4 தட்டு. அந்த மாதிரி செயல் ப்ராகிரசிவ் தன்மையில தான் இருக்கும். செயல் சப்ஜெக்ட் இருந்து ஒரு செயலை செய்யும் போது செயல் ப்ராகிரசிவ் தன்மையில தான் இருக்கும். இது ஆங்கிலத்தோட கான்செப்ட். ஆக்சுவலா அதுதான் உண்மை. செயல் சப்ஜெக்ட் இருந்து ஒரு செயலை செய்யும் போது ப்ராகிரசிவ் தன்மையில தான் இருக்கும். அந்த செயல் அடுத்தடுத்த முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, 6 அஸ்பெக்ட் இருக்கிற ஜெர்மன் லாங்குவேஜ்ல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் அஸ்பெக்ட், அதாவது ப்ராகிரசிவ் அஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடையாது. இந்த அஸ்பெக்ட் வந்து ஜெர்மன்ல கிடையாது. ஓகே, நோ ஜெர்மன். அவங்க இதே விஷயத்த சிம்பிள் அஸ்பெக்ட்ல தான் சொல்லுவாங்க, he eats போட்டு. ஆனா இப்ப அந்த செயல்ல சப்ஜெக்ட் இருந்துட்டு இருக்குங்கிறது காட்டுறதுக்காக ரைட் நவ் அப்படின்னு சொல்லி இந்த டைம் எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுல அந்த தன்மையை காட்டுவாங்க. அவரு இப்போதைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஆனா இவங்க 6 அஸ்பெக்ட்ஸ்லயே இப்ப சிம்பிள் அஸ்பெக்ட்ல he eats சொல்லும் போது அவருக்கு அவர் சாப்பிடுவார்னு அர்த்தம். நேற்றும் சாப்பிட்டாரு, இன்னைக்கும் சாப்பிட்டாரு, நாளைக்கும் சாப்பிடுவார்னு அர்த்தம். இதே ரைட் நவ் போடும்போது அவர் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்காருன்னு சொல்லி, இது ஜெர்மனோட அஸ்பெக்ட்ஸோட தன்மை. ஓகே, ஏன்னா ஒரு செயலை சப்ஜெக்ட் இப்ப செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜெர்மன் லாங்குவேஜ்லயும் காட்டித்தானே ஆகணும். அவங்ககிட்ட அந்த அஸ்பெக்ட்ஸ் இல்லைனாலும் வேற வழி இல்ல. ஒருத்தர் எக்ஸாக்டா இப்ப சாப்பிட்டு இருக்காருன்னா அதையும் அவங்க சொல்லித்தான் ஆகணும். அப்ப அவங்ககிட்ட அஸ்பெக்ட்ஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால இந்த மாதிரி டைம் எக்ஸ்பிரஷன் வேர்ட் மூலமா இந்த செயல் இப்ப நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனா ஆங்கிலம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு ஒரு தனி அஸ்பெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த செயல்ல தான் இப்ப சப்ஜெக்ட் இருந்துகிட்டு இருக்கு, தன்னோட உடலை நிலைநிறுத்தி இருக்கு, நிலைநிறுத்தி அந்த செயல், அதாவது அந்த செயல்ல சப்ஜெக்ட் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டி அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கிற தன்மையில காட்டுறாங்க. ஓகே, ஆனா இங்க அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கிற தன்மையில காட்டலாம். சப்ஜெக்ட் அந்த செயலை இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா இவங்க எக்ஸாக்டா அந்த செயல் முன்னேறிட்டு இருக்குங்கிறதெல்லாம் எக்ஸாக்டா காட்டுறாங்க ஆங்கிலத்துல. ஓகே, இது ப்ராகிரசிவ் தன்மையை காட்டக்கூடிய வெர்பு, டைம் இல்லாத அந்த தன்மையை காட்டக்கூடிய வெர்பு. இதே பிரெஞ்சுல பாத்தீங்கன்னா, சரி இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலா ஆங்கிலங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ். அதாவது வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ்னா ஜெர்மன் லாங்குவேஜ் 6 அஸ்பெக்ட் தான் இருக்கு. இப்ப எப்படி இந்தியா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரியா இருக்கிறதுனால சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு இருக்கு. அது மாதிரி ஜெர்மனி ஒரு பெரிய நாடு. அங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள்ல இருந்து அங்க இங்கிலாந்து, இப்ப இருக்கிற இங்கிலாந்துக்கு, அதாவது இங்கிலாந்துங்கிறது ஒரு தீவு நாடு. இப்ப எப்படி நம்ம ஸ்ரீலங்கா இருக்கு பாருங்க இந்தியா பக்கத்துல, அது மாதிரி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பாவோட மெயின்லேண்ட்ல இல்ல, அது வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும். அது பக்கத்துலயும் வேல்ஸ், ஸ்காட்லாந்து, நார்தன் அயர்லாந்து, இதெல்லாம் அயர்லாந்துலாம் இருக்குது. ஆனாலும் ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மெயின்லேண்ட்ல இருந்து பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து ஒரு தீவு நாடுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அங்க இருந்து போனவங்க வெஸ்ட் ஜெர்மனில இருந்து அந்த காலகட்டங்களில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க தான் ஆங்கிள்ஸ், சாக்சன், ஜூட்ஸ் போனவங்க தான் இந்த ஆங்கில லாங்குவேஜை அடிப்படையாக உருவாக்கி அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க படையெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன் வருது, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க, கிரீக் வேர்ட்ஸ் நிறைய உள்ள வருது. அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களாக நடந்துகிட்டு இருக்கு.
இப்ப இவங்க வந்து வெஸ்ட் ஜெர்மனில இருந்து போனனால ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆங்கிலத்திலயும் 6 aspects தான் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏன்னா இவங்களே வெஸ்ட் ஜெர்மனில இருந்து போனவங்க தானே, அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு 6 aspects தான், அதை வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு வாக்குல என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் செயல்களை ரொம்ப எக்ஸாக்டா பேசணும். சப்ஜெக்ட் இப்ப அந்த செயல்ல எந்த நிலையில இருக்குங்கிறத இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப இந்த அஸ்பெக்ட்ஸ் நமக்கு பத்தல அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் லாங்குவேஜ் எவால்வ் ஆக, அதாவது இப்ப ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு செல்போன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. இன்னைக்கு வந்து பட்டன் ஃபோன் வந்து இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் டச் ஸ்க்ரீன் வரைக்கும் வந்துருச்சு. நாளைக்கு அது எப்படி போகும் தெரியாது. அது மாதிரி லாங்குவேஜும் எவால்வ் ஆக இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது இங்கிலாந்து பீப்புளுக்கு இந்த அஸ்பெக்ட்ஸ் பத்தலை, சப்ஜெக்ட் இப்போ அந்த செயலை எக்ஸாக்டா எந்த நிலையில இருக்குன்னு சொல்றதுக்கு. அப்ப அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஹீ இஸ் ஈட்டிங். அப்ப சப்ஜெக்ட் எக்ஸாக்டா இப்ப அந்த செயல்ல இருந்துகிட்டு இருக்கு, இருந்து முன்னேற்றம் பண்ணுது அப்படின்னு புதுசா ஒரு அஸ்பெக்ட் கிரியேட் பண்றாங்க. ஓகே, சோ ஏன் இந்த அஸ்பெக்ட்ஸை பத்தி இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை பேசுறோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, பிரெஞ்சுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 18-16 அஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிலத்துல 12 அஸ்பெக்ட். பிரெஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா ஒரு செயல் முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அஸ்பெக்ட் தான். ரொம்ப டிஸ்டன்ட், அது ரீசெண்ட் பாஸ்ட் தான். டிஸ்டன்ட் பாஸ்ட் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்துருந்துச்சுன்னா அதை இன்னொரு அஸ்பெக்ட்ல பேசணுமா. ஆனா ஆங்கிலத்துல ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பாஸ்ட்ல பேச போறோம். முடிஞ்சு போன செயலோட தன்மை இப்ப வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்ட்ல பேச போறோம், அவ்வளவுதான். ஆனா பிரெஞ்சுல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்ட்டுக்கு ஒரு அஸ்பெக்ட், டிஸ்டன்ட் பாஸ்ட்டுக்கு ஒரு அஸ்பெக்ட், இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க S+V+O லாங்குவேஜ். என்னது நம்ம லாங்குவேஜ் என்னன்னா சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து வெர்பு வரும். நான் படத்தை பார்த்தேன். ஓகே, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு. ஐ வாட்ச்டு எ மூவி, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இங்கிலீஷ். சைனீஸும் அரபிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதுவும் SVO லாங்குவேஜ் தான் சொல்லியிருப்பாங்க அதுவும். ஆனாலும் ஒரு சைனீஸ் தெரிஞ்சவருக்கு ஆங்கிலம் கத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் வந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஆனா சப்ஜெக்டுக்கு இடையில அதுக்கடுத்து கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா அதை சப்ஜெக்ட் அடுத்து தான் போடணும், அதுக்கப்புறம் வெர்பு போடணும், அதுக்கடுத்து வெறுப்பு எப்படி அந்த அட்வெர்ப் இருக்கு பாருங்க அதை இங்கதான் போடணும், அதுக்கடுத்து தான் ஆப்ஜெக்ட் போடணும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா ரூல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆங்கிலத்தை விட. ஓகே, அப்ப ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அது மாதிரி ஜெர்மன்ல 6 அஸ்பெக்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல 12 அஸ்பெக்ட் இருக்கு, பிரெஞ்சுல நிறைய அஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல நம்ம ஒருத்தர் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்ல என்ன பேச முடியும்? அவர் சாப்பிடுறாருன்னு பேச முடியும், சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு பேச முடியும். சாப்பிடுறாருங்கிற அப்படிங்கறதோட தூய தமிழ் என்ன? சாப்பிடுகிறார். அப்ப இது வந்து என்ன அஸ்பெக்ட்? சிம்பிள் தமிழ்ல அவர் சாப்பிடுகிறார், அவர் சாப்பிடுறார். சாப்பிட்டுட்டு இருக்காருங்கிறது என்னது? அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது என்னது? தமிழ்ல கண்டினியூஸ் அஸ்பெக்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல அவர் ஒருத்தர் கண் முன்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா அவர் சாப்பிடுறாருன்னு சொல்லலாம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டட். தமிழ்ல என்னது? இந்த ரெண்டு அஸ்பெக்ட்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் சூழ்நிலைக்கு பேசினாலும் அக்செப்டட் தான். ஒருத்தர் கண்ணு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையிலும் கூட நம்ம தமிழ்ல சிம்பிள் அஸ்பெக்ட்லயும் பேச முடியும், கண்டினியூஸ் அஸ்பெக்ட்லயும் பேச முடியும். தமிழ்ல அக்செப்டட். ஆனா ஆங்கிலத்துல ஒருத்தர் கண்ணு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்ப அந்த செயலை அவர் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு, செயல் முன்னேறிட்டு இருக்கு. ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பாய் சாப்பிடுவார், கால்வாசி சாப்பிடுவார், முக்கால்வாசி சாப்பிடுவார், அந்த மாதிரி செயல் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க கண்டினியூஸ் அஸ்பெக்ட்ல தான் பேச முடியும். ஹி இஸ் ஈட்டிங் அப்படின்னு தான் பேச முடியும், ஹி ஈட்ஸ்னு பேச முடியாது. ஹி ஈட்ஸோட அர்த்தம் என்னன்னா அவரு நேற்றும் சாப்பிட்டாரு, இன்னைக்கும் சாப்பிடுவாரு, இப்ப சாப்பிடுறாரு, நாளைக்கும் சாப்பிடுவாரு. இந்த செயலை அவர் செய்யறாரு அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் ஈட்டிங்ல தான் சப்ஜெக்ட் எக்ஸாக்டா இப்ப அந்த செயல்ல இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம்.
சரி, ஏன் அஸ்பெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னா, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை பேசும்போது அந்த லாங்குவேஜ்ல எத்தனை அஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியணும். அந்த லாங்குவேஜ்ல அந்த பர்டிகுலர் சூழ்நிலைக்கு என்ன அஸ்பெக்ட்ல பேசுறாங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். அப்படி பேசினாதான் நம்ம அந்த லாங்குவேஜை பேசுறோம்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த லாங்குவேஜை பேசவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம அந்த லாங்குவேஜை நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். அவங்களுக்கு மீனிங் புரியும். இப்ப ஐ ஆம் ஹேவிங் எ போன் அப்படிங்கிறது ஆக்சுவலா தப்பு. ஐ ஆம் ஹேவிங் எ போன்ல ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இங்கிலீஷ் படி இது வந்து தப்பு. ஏன்னா இன்னும் என்கிட்ட அந்த போனே இல்லை. இப்ப ஹேவிங்னா இப்பதான் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்படி ஐ ஆம் மீட்டிங்ல இப்பதான் அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கோ, அதே மாதிரி ஹேவிங்கிற அந்த செயல் என்கிட்ட போன் இல்லை, இப்பதான் அந்த போன் மெல்ல மெல்ல நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இப்பதான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆனா நம்ம தமிழ்ல, அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ்ல நான் ஒரு போன் வைத்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி நம்ம பேச முடியும். போன் வச்சிருக்கேன், வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேச முடியும். இப்படியும் நம்ம ஆங்கிலத்துல நம்ம பேசுறோம், இந்தியன்ஸ் பேசுவாங்க. ஆக்சுவலா இதோட மீனிங் வந்து இது வந்து நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இத வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. அதாவது இந்தியாவை தவிர வெளியே மற்ற கண்ட்ரிக்கு போகும்போதோ, இல்லை ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ட்டையோ, இல்லை வந்து ஒரு அமெரிக்கால ஒரு இங்கிலாந்துல இங்கிலீஷ் பேசும்போது அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து புரிஞ்சுக்குவாரு. ஆனா இத வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், உங்களுக்கு ஆங்கிலம் சரியா தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை தான் கொடுக்கும். அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகே நம்ம சொல்ல வராரு, போன் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்ல வராருன்னு. ஆனா இது நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஓகே, இந்தியன் இங்கிலீஷ் இது. ஏன்னா இந்தியால நான் ஒரு போன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேச முடியும், அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவா தெரியும். இது நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், அதை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நல்ல ஆங்கிலம் பேசாம நமக்கு தெரிந்த இந்தியன் இங்கிலீஷ், அதாவது இந்தியன் அஸ்பெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸை பேசிட்டு இருக்கோம். இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கிற அஸ்பெக்ட்ஸை நம்ம என்ன பேசுறோமோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம் ஆயிடும். ஸோ அதனால நம்ம இந்த 12 அஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலைக்கு எந்த அஸ்பெக்ட்ஸை யூஸ் பண்ணணுங்கிறது பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும். 6 அஸ்பெக்ட்ஸ் இருக்கிற ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம படிக்கல, 12 அஸ்பெக்ட்ஸ்க்கு மேல இருக்கிற பிரெஞ்சு லாங்குவேஜ் நம்ம படிக்கல, அஸ்பெக்ட்ஸை ரிலாக்ஸ்டா யூஸ் பண்ற தமிழ் லாங்குவேஜ் நம்ம படிக்கல. நம்ம படிக்கிறது ஆங்கிலம். அப்ப ஆங்கிலம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு என்ன அஸ்பெக்ட்ஸை யூஸ் பண்ணுதோ அதன் மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணாதான், அப்பதான் நம்ம அந்த ஆங்கிலம் லாங்குவேஜை கரெக்டா பேசுறோம்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஏன் அஸ்பெக்ட்ஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றேன்னா, நம்ம பார்க்குற ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறதும் ஒரு அஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ எந்த இடத்துக்கு எந்த அஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தை தவறா பேசுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமா மாறிடும். ஓகே, சரி, அஸ்பெக்ட்ஸ் ஏன் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத அந்த அஸ்பெக்ட்ஸ் தான் தீர்மானிக்கும். நேற்று நான் படம் பார்த்தேன் அப்படிங்கிறதும், நேற்று நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதும் வேற. ஓகே, நான் வாத்தியாரை பார்த்தேன், நேற்று நான் பார்த்தேன் அப்படிங்கிறதும், நான் அவரை பார்த்துருக்கேனே எனக்கு தெரியுமே அப்படிங்கிறதும் வேற. ஏன்னா ஒரு செயலோட தன்மையை இப்போ நான் வச்சிருக்கேங்கிற போது அதோட அர்த்தம் வேற. நான் கேள்வி அந்த 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாடத்தை படிச்சேங்கிறதும், 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாடத்தை படிச்சிருக்கேங்கிறதும் வேற. அப்ப அந்த பாடத்தை படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அதனால பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாடத்தை படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அந்த பாடத்தை படிச்சேன், இப்ப மறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இத தமிழர்களோ ஒரு இந்தியர்களோ சரியா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பேசி பழகிட்டோம். 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாடத்தை படிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். படிச்சேன்னு சொல்லி பேசும்போதும் படிச்சிருக்கேன்னு பேசும்போதும் நம்ம தமிழுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மீனிங் எடுத்துக்கிறோம். 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாடத்தை படிச்சுட்டேன், கேளுங்க பதில் சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னும் நம்ம தமிழ்ல பேசுறோம். 2 நாளுக்கு முன்னாடி அந்த பாடத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறோம். ஆனா ஆங்கிலத்துல ஐ ஸ்டடீட் that lesson 2 days agoன்னு சொல்லும் போதும், I have studied that lesson சொல்லும் போதும் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் ஆஸ்பெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அஸ்பெக்ட்ல இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். நம்ம தமிழில் நான் அந்த பாடத்தை 2 நாளுக்கு முன்னாடியே படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும் நான் அந்த பாடத்தை படிச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கும் ஏன் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அஸ்பெக்ட்ல நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த செயலோட தன்மையை இப்போவும் நான் வச்சிருக்கேன், ஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்கை கொடுக்க வரேன்னு சொல்லி அர்த்தம் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசும்போது. இங்கே சிம்பிள் பாஸ்டில் பேசும்போது அந்த பாடத்தை 2 நாள் முன்னாடி படித்தேன், இப்போ மறந்தும் கூட போயிருப்பேன், அந்த தன்மையில நான் சொல்றேன்னு அர்த்தம் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா இப்ப அந்த படிச்ச விஷயத்த நான் இப்ப பொசஸ் பண்றேங்கிறத பத்திலாம் நான் சொல்லல. அந்த படிச்ச கேள்வியை அந்த பாடத்தை படிச்சேன், அந்த பாடத்தை படிச்சதுல இருந்து கிடைச்ச நாலேஜ இப்ப நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இதோட அர்த்தம் கிடையாது. நேத்து கூட அந்த பாடத்தை நான் மறந்துருக்கலாம். ஓகே, ஏன் இந்த 2 அஸ்பெக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது அவங்களுக்கு. ரெண்டுமே முடிஞ்சு போன செயல் தான் சொல்லுது, ஆனா முடிஞ்சு போனோட செயலையே நான் இப்போ பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதோட அர்த்தம் என்ன, அந்த லெசனை படிச்சேங்கிறத பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த லெசன்ல படிச்ச விஷயங்கள் எனக்கு தெரியும், இப்போ நான் அதை பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அந்த செயல் முடிஞ்சு போச்சு. அப்ப செயல் முடிஞ்சு போனதை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த செயலால் கிடைக்கப்பட்ட அந்த பாடத்துல இருக்கிற அந்த நாலேஜை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மீனிங் இங்க இருக்குது. ஆனா இங்க அது கிடையாது. அது படிச்சேன்னா இருக்கு, அடுத்த நாளே நான் மறந்துருக்கலாம் அப்படிங்கிற மீனிங் கொண்டது. ஏன் இந்த மாதிரி அஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்குமே இந்த வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு செயலை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது நான் அந்த செயலை பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அடுத்த செயல் மீது என்னால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். என்ன செயலை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கணும் அது ரிலேட்டடா அடுத்த செயலில் என்னால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் அப்படிங்கிற அந்த ஒரு அஸ்பெக்ட் இருக்குது. அப்ப ஐஎன்ஜி அஸ்பெக்ட், அதாவது செயல்ல இப்ப எக்ஸாக்டா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அஸ்பெக்ட் ஏன் இருக்குன்னா சப்ஜெக்ட் இப்ப எக்ஸாக்டா எந்த செயல்ல இருந்துட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 4 அஸ்பெக்ட்ஸ் தான் வச்சிருக்கு. ஆனாலும் இந்த 4 அஸ்பெக்ட்ஸ்லயே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எக்ஸாக்டா சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தன்மையை கொண்டிருக்கு. நீங்க டிஸ்டன்ட் பாஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்க. இதுல பிரெஞ்சுல ஒண்ணு இருக்குது, டிஸ்டன்ட் பாஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட். அதாவது ஐ ஸ்டடிட் திஸ் லெசன் 2 days ago அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி அந்த செயல் நடந்திருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு ரீசன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா இந்த விஷயத்த நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், சரி இது வந்து ரீசன்ட் பாஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கலாம். 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது ரீசன்ட் பாஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் பாஸ்ட் டென்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் தன்மையே கிடையாது, ஒரு பியூர் பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகே, பியூர் பாஸ்ட் டென்ஸ் தான், ஏன்னா ப்ரெசன்ட்டுக்கான தன்மையே இதுல இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் போடும்போதே இப்பயும் அந்த செயலோட தன்மையை வச்சிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். I have watched the movie கில்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். இங்க நான் டைம் சொல்லல, ஒரு போன வருஷம் கூட பார்த்துருக்கலாம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி நடந்ததே நான் பாஸ்ட்ல சொல்றேன், ரீசன்ட் பாஸ்ட். அதாவது 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு, அதையே நான் பியூர் பாஸ்ட்ல சொல்றேன். ஐ ஹேவ் வாட்ச்டு த மூவி கில்லி, 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செயல் நடந்திருக்கும், அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன்னு நான் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா ரீசென்ட்லின்னு கூட போட்டுக்கலாம். நான் சமீபத்தில் அந்த படத்தை பார்த்துருக்கேன். சமீபம்னாவே நம்ம என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடியோ சமீபத்தில் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஸோ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு பாருங்க, பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த செயலையும் சொல்ல முடியும். ஜஸ்ட் அந்த செயலை ஐகா வாட்சிருக்க மூவி கில்லி, நேற்று அந்த படத்தை பார்த்துருக்கேன், அதையும் நம்ம சொல்ல முடியும். ஐகா அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், நேற்று தான் பார்த்துருக்கேங்கிறதுக்கும் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா அந்த படத்தை பார்த்த தன்மையை வச்சிருக்கேன்னு தான் சொல்ல வரேன். ஆனால் ரீசன்ட் பாஸ்ட் கூட 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது கூட நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியும். ஏன் இங்கே நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிரெஞ்சில் ரீசன்ட் பாஸ்ட்னா கண்டிப்பாக அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஸ்பெக்டில் தான் பேசணும்.
டிஸ்டன்ட் பாஸ்ட்னா இந்த அஸ்பெக்ட்ல தான் பேசணும், இன்னொரு அஸ்பெக்ட் இருக்கு அதுல தான் பேசணும் தன்மை இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா செயல் முடிஞ்சு போச்சா அதை சிம்பிள் பாஸ்ட்லயே பேசலாம். எப்ப வேணா செயல் முடிஞ்சிருக்கலாம். அந்த தன்மையை இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா அப்ப பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுங்க. நிகழ்காலத்துல வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஹேவ், ஹேஸ், ஹீஸ், இட்னா ஹேஸ். பாஸ்ட்ல அந்த ரொம்ப காலத்துக்கு முடிஞ்ச செயல், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த செயலோட தன்மையை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஹேடு போட்டுக்க போறோம். ஐ ஹேட் வாட்ச் த மூவி ஹில்லி, அவ்வளவுதான். ஸோ ஏன் நான் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, இதை சொல்ல வரேன் அப்படின்னா பிரெஞ்சு அஸ்பெக்ட்லாம் ஏன் சம்பந்தம்லாம் பேசுறோம்னா, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அதன் தனித்தன்மைகளை கொண்ட அஸ்பெக்ட்ஸ்கள் இருக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் லாங்குவேஜா, அந்த லாங்குவேஜ்ல இந்த அஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது, இத்தனை அஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளதான் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி பேசணும். அந்த பர்டிகுலர் சூழ்நிலைக்கு அந்த லாங்குவேஜ் பேசுறவங்க எதை பேசுறாங்களோ அதை தான் பேசணும். அப்பதான் அந்த லாங்குவேஜை நம்ம பக்காவா பேசுறோம்னு சொல்லி அர்த்தம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இந்த 12 டென்சஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நீங்க ஆங்கிலத்துல இந்த மேஜரா இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஆங்கிலத்துல மேஜர் டாபிக்கே இதுதான், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கிற மேஜரான டாபிக்கே இதுதான், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், கண்டிஷனல் சென்டென்சஸ். ஆங்கிலத்தில் இருக்கிற மேஜரான டாபிக்கே இதுதான். 12 டென்சஸ் தெரிஞ்சாதான், ஏன்னா அந்த 12 டென்சஸ் 12 அஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சாதான் இங்க இருக்கிற விஷயங்களை நீங்க கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு கரெக்டா ஃப்ளூயண்டா பேச முடியும். 12 டென்சஸ்ல நீங்க கோட்டை விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆங்கிலம் 100% கொலாப்ஸ் ஆயிடுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 12 டென்சஸ் அடிப்படையா வச்சாதான், அது தெரிஞ்சாதான் இதையெல்லாம் நம்ம கரெக்டா ஃபுல்ஃபில்லா பண்ண முடியும். நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 12 டென்சஸ், அதாவது 12 அஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுனாவே, பக்காவா ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த சூழ்நிலைக்கு எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுனாவே 50% ஆங்கிலம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸா ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பண்ணணும், இந்த மாதிரிலாம் படிக்கிறனால நிச்சயமா ஒரு காலத்துலயும் எனக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஹேடு போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டா, இங்க வந்து ஹேவோ ஹேஸோ போட்டா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சிருச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு காலத்துலயும் நீங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களைய யோசிச்சு பேசுற ஃபார்முலா மெத்தடுனா, இந்த சூழ்நிலைக்கு என்ன பேசணும்னு சொல்லி யோசிச்சு பேசுற ஸ்லோனஸ்க்கும், அதுவும் இல்லாம நீங்க பேசுறது சரிதானா அப்படிங்கறதுல உங்களுக்கு கான்பிடென்டே இல்லாத நிலைமையிலையும் பேசிட்டு இருப்பீங்க. இந்த ஃபார்முலா மெத்தடுங்கிறது உங்களுக்கு ஒரு விதத்திலையும் உங்களோட இங்கிலீஷ் கான்பிடென்ட்டை ஒருபோதும் அதாவது ரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. சரிங்களா? நம்ம எதுக்கு ஃபார்முலா மெத்தடை பத்தி தேவையில்லாம பேசிக்கிட்டு, அதான் நம்ம ஒத்தி கோரம் கட்டமே. ஓகே, இப்ப நம்ம ஏன் இந்த அஸ்பெக்ட்ஸை பத்தி உங்களுக்கு இவ்வளவு தூரம் எடுத்தேன் அப்படின்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் ஒரு அஸ்பெக்ட்ஸ் தான். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் சூழ்நிலைக்கு ஒரு அஸ்பெக்ட்ஸ்ல பேச போறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன யூஸ், என்ன அஸ்பெக்ட்ஸ் சொல்லி பேச போறோம். அப்ப அங்க இந்த சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா இந்த அஸ்பெக்ட்ஸ்ல தான் பேசணும்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே, இதோட யூசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு சரி அஸ்பெக்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இதோட சேர்த்தே சொல்லிடுவோம். ஏன்னா அஸ்பெக்ட்ஸ் வந்து அடுத்த இதோட முடிய போகுது, அவ்வளவுதான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா
அந்த அஸ்பெக்ட்ஸ் ஏன் இவ்வளோ அஸ்பெக்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த சூழ்நிலையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அஸ்பெக்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதை பற்றி தெளிவாக சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த விஷயங்களை சொன்னேன். ஓகே, இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? ஃபியூச்சர்னாவே என்ன? எதிர்காலம். எதிர்காலம் சொல்லி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது இந்த கால ஓட்டத்தில் இது வந்து ப்ரெசண்ட், அதாவது நம்ம இருக்கிறோம். இது பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த நொடியே நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். எப்படின்னா ஒருத்தர் இன்னும் வரவே இல்லை, இன்னும் 2 நிமிஷத்தில் அவர் வருவார். 2 நிமிஷத்தில் அவர் வருவாருங்கிறது இன்னும் 2 நிமிஷங்கிறது ஜஸ்ட் 2 நிமிஷம் தான். வருவாருங்கிற அந்த சென்டென்ஸ் என்னது? ஃபியூச்சர் தான், வருவார். அப்போ அடுத்த 2 நிமிஷத்தில் நடக்க போகிறதே ஃபியூச்சராக சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் முடிஞ்சு போன ஒரு நொடியும் கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியும். அப்போ இந்த அவர் வருவாருங்கிறது என்ன அப்படின்னா அந்த செயலை அவர் செய்வார்னு சொல்லி என்னோட விருப்பத்தை சொல்லலை, அவர் அந்த செயலை செய்வார்னு அவரோட விருப்பத்தை சொல்கிறேன். அவர் அந்த செயலை செய்வார். அதுக்காக விருப்பங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது விருப்பம் அப்படின்னு சொல்லி தமிழில் அந்த இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த செயலின் மீது அவருக்கு அந்த செயல் விருப்பம் இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து சொல்லும்போது வருவார், செய்வார், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நாளைக்கு நான் அமெரிக்கா போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது என்னன்னா என்னோட எண்ணம், என்னோட விருப்பம் தான். ஓகே, என்ன விருப்பங்கிற வார்த்தை தனியாக தெரியணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த வருவார், செய்வார் அப்படிங்கிறதுல அதில் அந்த விருப்பம் இருக்குது. ஓகே, நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல விரும்புகிறேன் அந்த வார்த்தையே தனியாக இருக்குது. அது வந்து லைக். ஆனால் வருவார், செய்வார் அப்படிங்கிறதுலாம் அவரோட எண்ண விருப்பம், செயலின் மீதான எண்ண விருப்பம். அதனால தான் அதை வந்து நம்ம வந்து வில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஃபியூச்சரில் என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், நான் அந்த செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகே, இந்த செயல் இருக்கு, இந்த செயலை வந்து அது ஈட்டிங், அப்போ இந்த செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா இந்த செயலை ஏதோ ஒரு பாயிண்ட்ல, அதாவது செயல் முன்னேறிட்டு இருக்கிற நிலையில இருந்துகிட்டு இருப்பேன், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல செயலே முடிஞ்சு போச்சு. செயலே முடிஞ்சு போச்சு. பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே என்ன? செயலே முடிஞ்சு போச்சு. செயல் முடிஞ்சு போனாலும் அந்த செயல் முடிஞ்சு போனதை நான் வச்சிருப்பேன். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா செயலை முடிஞ்சு போச்சு அதையே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சு போன தன்மையை நான் வச்சிருக்கிறதுனால அடுத்து வரப்போற செயல்கள்ல சில தாக்கங்களை ஏற்படுத்த போறேன். ஏன் அப்படின்னா முடிஞ்சு போனோட செயலோட தன்மையை நான் வச்சிருக்கேன்ல, அந்த தன்மை அடுத்து வரப்போற செயல்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதனால அந்த முடிஞ்சு போன செயலோட தன்மையை நான் பொசஸ் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். அதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ். பொதுவாகவே பாஸ்ட்டுக்கும் அதுதான், ப்ரெசண்ட்டுக்கும் அதுதான், ஃபியூச்சருக்கும் அதுதான். காலத்தின் அடிப்படையில் அது ஃபியூச்சரா பர்ஃபெக்டா ஃபியூச்சரா ப்ரெசண்டா பாஸ்டான்னு சொல்லி மாத்திக்கிறோம். ஆனா பர்ஃபெக்ட் டென்ஸோட தன்மை என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அதாவது ஹேவ் பண்றது, அதாவது ஹேவிங், ஒரு செயலை பொசஸ் பண்றது, செயலை பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது. செயலை பொசஸ் பண்றதுனா என்ன? பாஸ்ட்ல முடிஞ்சு போன ஒரு செயலை தான் பொசஸ் பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பேனாவை ஏன் இப்போ நான் வந்து ஐ ஹேவ் பென்னு சொல்ல முடியுதுன்னா ஏற்கனவே அந்த பேனாவை நான் வாங்கிட்டேன். ஓகே, ஐ ஹேவ் ஸ்டடிட் எம்ஏ இங்கிலீஷ்னு ஏன் என்னால் சொல்ல முடியுதுன்னா ஏன்னா எம்ஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சிட்டேன். ஓகே, அதனால தான் ஹேவ் போட்டு சொல்ல முடியுது. ஏன்னா அந்த செயலை முடிச்சுட்டேன், முடிச்சு போன செயலோட தன்மையை வச்சிருக்கேன். ஆமாம், நான் எம்ஏ ஆங்கிலம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. ஓகே, இப்போ அது மாதிரி எதிர்காலத்திலையும் நம்ம ஒரு செயலை செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொல்ல முடியும். இந்நேரம் செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன் வந்து செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியல? ஏன்னா எதிர்காலங்கிறதே இன்னும் வரல. இன்னைக்கு வியாழக்கிழமைனா நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. அப்போ நாளைக்கு இங்கே வியாழக்கிழமையில இருந்துக்கிட்டு நான் அந்த செயலை செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே இறந்த காலத்தில் அந்த செயலை செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியும். அப்போ அதனால தான் அதை என்ன சொல்ல முடியும்? பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். அதே நிகழ்காலத்தில் அந்த செயலை செய்கிறேன்னு சொல்கிறேன், எதிர்காலத்தில் அந்த செயலை செய்வேன்னு சொல்ல முடியும். அவ்வளோதான். செஞ்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது. பாஸ்ட் டென்ஸுங்கிறதுக்காக நான் செஞ்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது.
அப்போ ஃபியூச்சரில் பாஸ்ட் டென்ஸை நான் வந்து செஞ்சுட்டேன்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எதிர்காலமே வரலையே. அப்போ நான் அங்கே போய் எப்படி செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியும்? எதிர்காலம் வரல. ஆனால் கற்பனையாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இங்கே ஒரு வார்த்தையை கற்பனையா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பிலாம் ஜெயிக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் வந்து சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து எதிர்காலத்தை தான் சொல்றாரு, நான் வந்து அந்த செயலை செய்வேன்னு சொல்லி அவரோட விருப்பத்தை தான் சொல்றாரு. ஆனா அதை நம்ம ஏன் கற்பனைன்னு சொல்லி பார்க்குறோம்? ஏன்னா அந்த காலம் இன்னும் வரவே இல்லை. ஏன்னா அந்த செயல் வந்து இன்னும் நடக்கவே இல்லை. அதனால நம்ம அதை கற்பனைன்னு கூட சொல்ல முடியும். அப்ப ஒருத்தங்களுக்கு அது விருப்பம், இன்னொருத்தங்களுக்கு அது கற்பனையா கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா இன்னும் அந்த காலம் வந்து இன்னும் அந்த செயல் காலத்துக்கு வரல அப்படிங்கிறனால அதனால அதை நம்ம வந்து எப்படி வேணா சொல்ல முடியும். அப்ப செயலின் மீதான எண்ணங்களை வெளிப்படுத்துறது ஒரு கற்பனையான்னு சொல்லி கேட்டோம்னா அந்த தன்மையிலே நம்ம பார்க்க முடியும். அவனால கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றது, நீங்க யோசிக்கலாம், நீ கற்பனைக்கு என்ன வேணா பேசுன்னு கூட நீ சொல்லலாம். அவனால கிரிக்கெட் விளையாட முடியும் நான் சொல்றேன், அவனால 6 அடிக்க முடியும்னு சொல்லி சொல்றேன். அப்ப கூட நீங்க நினைக்கலாம், அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான், அவன் எப்படி ரொம்ப தூரத்துக்கு 6 அடிக்க முடியும் அப்படின்னு கூட நீங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த செயல் இன்னும் செயல்பாட்டுக்கு வராதனால அதை நம்ம கற்பனைன்னு கூட நம்ம பேசிக்க முடியும். அது மாதிரிதான் ஃபியூச்சர் டென்ஸுங்கிறதும் ஒரு கற்பனை தான். அப்ப அங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதனால அங்க வந்து நம்ம போய் செயலை செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. இங்க இருந்துகிட்டே வியாழக்கிழமையில இருந்துகிட்டே வெள்ளிக்கிழமையை பார்த்து நான் வெள்ளிக்கிழமை அந்த செயலை செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சென்டென்ஸே தப்பு. ஏன்னா இன்னும் வெள்ளிக்கிழமைங்கிறது ஃபியூச்சர் டென்ஸே வரல. இன்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து எதிர்காலம். இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு வச்சுக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமைங்கிறது எதிர்காலம். இங்க இருந்துகிட்டே நான் அந்த செயலை செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலமே இன்னும் வரல. ஆனா செய்வேன்னு சொல்ல முடியும். அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட். அது மாதிரி இங்க நம்ம கற்பனையா என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த செயலை முடிஞ்சு போயிடுச்சு, அந்த முடிஞ்சு போன செயலை வச்சிருப்பேன் அப்படிங்கிறப்ப அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் தான். ஓகே, அதாவது ஐ டிட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைனா ஐ டிட் ஆன் ஃப்ரைடே, இல்ல ஐ டிட் டுமாரோன்னு சொல்ல முடியாது. டுமாரோன்னு சொல்லி போட்டா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா டுமாரோங்கிறது இன்னுமே வரல. அப்ப அந்த சூழ்நிலை போய் நீங்க வந்து செயலை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கானது போட முடியாது. அதே நேரத்தில் நம்ம விருப்பத்தை நம்ம தெரிவிக்கலாம். ஐ வில் டூ இட் டுமாரோ, நாளைக்கு நான் அதை செய்வேன்னு சொல்லி சொல்ல முடியும். அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு செயல் முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன சொல்றோம்னா, செயல் இங்க இருக்கிறத பத்தி பேசல, இன்னும் ஆரம்பிக்கிறத பத்தி பேசல, செயல் ப்ராகரஸ் ஆகிட்டு இருக்கிறத பத்தி பேசல, செயல் ஆரம்பிக்கிறத பத்தி பேசணும், இன்னும் ஆரம்பிக்காத பத்தி பேசணும் அப்படின்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த செயலை செய்வேன். ஓகே, செயல் நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி பேசணும்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த செயலை இருந்துகிட்டு இருப்பேன். அப்ப இந்த செயலே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த மாதிரியும் பேச முடியாது. ஏன்னா நீங்க வந்து வியாழக்கிழமையில இருந்துகிட்டே வெள்ளிக்கிழமை ஒரு செயலை செஞ்சுட்டேன்னு பேச முடியாது. அப்ப இங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னா, அதாவது இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன பேசுறாங்கன்னா, இந்த செயல் முடிஞ்சு போன மாதிரியும் அந்த முடிஞ்சு போன செயலோட தன்மையை வச்சிருப்பேன். அதாவது செயல் முடிஞ்சு போச்சு, ஆனா அதை வச்சிருப்பேன்னு சொல்லும்போது அந்த செயலால் கிடைக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாலேஜ், அதைத்தான் வச்சிருக்க முடியும். ஒரு ரிசல்ட், அதைத்தான் வச்சிருக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செயல் முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்சு போன செயலை நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து 2024 2025 வச்சுப்போம். பை 2025 ஐ வில் ஏன் போடுறோம்? ஏன்னா எதிர்காலத்துல நான் ஒரு செயலை செய்வேன் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய எதிர்கால விருப்பம் தான் வில். நீங்க பலர் நினைச்சிருக்கலாம், ஐ விக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல சேல் தானே போடுவாங்க அப்படின்னு. சேலோட செயல்பாடுகள் வேற, இங்க
நான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது என்னோட விருப்பம், அதனால வில்லு போட்டுக்கலாம். சேலுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது, சூழ்நிலையால நான் அந்த செயலை செய்யறேன், அதுதான் சேல். ஓகே, ஆனா என்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறது வில் தான். அப்ப அதுதான் அந்த அதுலயும் ஃபியூச்சர் டென்ஸ் உருவாக்க முடியும். ஒருத்தரோட அவருடைய செயல் எண்ணங்கள் தான் விருப்பம், சாரி அவருடைய செயல் எண்ணங்கள் தான், செயலின் மீதான விருப்ப எண்ணம் தான் ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப ஐ ஷால் கம் டு ஸ்கூல் டுமாரோ அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாதா? இப்படிதானே நாங்க வந்து எழுதுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இது ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஆனா இந்த ஷால்ங்கிறது செயலின் மீதான என்னுடைய விருப்பத்தை சொல்லல. நான் அந்த ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிறது இங்க என்னோட விருப்பம் கிடையாது, ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில நான் ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து எல்லாரும் ரெகுலரா போய்தான் ஆகணும். அதனால ஐ ஷால் கம் டு ஸ்கூல் டுமாரோ. ஷால் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஷால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டோட சுய விருப்பத்தால செய்யப்படுற செயல் கிடையாது, அது சூழ்நிலையால் செய்யப்படுற செயல். ஓகே, இப்போதைக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். ஷால்ங்கிற அந்த மாடல் வெர்பு எடுக்கும்போது தெளிவா சொல்றேன். அப்ப ஐ வில் ஹேவ், இது ஏன் ஹேவ் போடுறோம் அப்படின்னா இந்த அஸ்பெக்ட் என்ன, எது முடிஞ்சு போன ஒரு செயலை வச்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த அஸ்பெக்ட். அப்ப எதிர்காலத்துல முடிஞ்சு போன ஒரு செயலை நான் வச்சிருப்பேன்னு சொல்லி சொல்லும்போது அங்கேயும் நம்ம என்ன பண்றோம்னா ஹேவ் தான் போடுறோம். அதாவது எதிர்காலத்துல முடிஞ்சு போன ஒரு செயல்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு செயலை பொசஸ் பண்ணுவேன் வரைக்கும் தான் இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கீங்க. அதாவது இதுவரைக்குமான கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான் ஒரு செயலை, நான் சப்ஜெக்ட் நான் தான், நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது அடுத்த இதுல தெரியும். ஏன்னா ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் என்ன, அடுத்து என்னன்னு இப்படிதான் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு வேர்ட் ஆர்டர் இருக்கு. ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் படி நீங்க ஒரு சப்ஜெக்ட போட்ட உடனே அந்த சப்ஜெக்ட் என்ன செயலை செய்யுது அப்படிங்கறதான் பார்க்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் செய்யற செயலை பத்தி தான் நம்ம ஆங்கிலத்துல பேசுறோம். ஓகே, ஏன் அது சப்ஜெக்டா இருக்கு, அது ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கு, அதனாலதான் அது சப்ஜெக்டா பேசுறோம். அப்ப அந்த சப்ஜெக்ட போட்ட உடனே அது என்ன செயலை செய்யுதுன்னு சொல்லி அடுத்த வார்த்தையால நம்ம பார்க்க முடியும். அப்படின்னாதான் அது சப்ஜெக்ட். எப்பவுமே ஆங்கிலத்துல எத்தனை வாக்கியம் பேசினாலும் சப்ஜெக்ட் என்னவோ அதை போட்ட உடனே அந்த சப்ஜெக்ட் என்ன செயலை செய்யுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் ஆங்கிலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கு, அதனால அதை பத்தி பேசுறோம், அதனால சப்ஜெக்ட போடுறோம். அப்ப அந்த சப்ஜெக்ட் செஞ்ச செயல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றோம். சப்ஜெக்ட் ஒரு செயலையுமே செய்யலை அப்படின்னா அதை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. ஓகே, அதை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. ஒருத்தர் செயலை செஞ்சாரா, ஒருத்தர் செயலை செய்யலைங்கிறத கூட நம்ம சொல்லலாம். அவர் அந்த செயலை செய்யலை அப்படிங்கிறப்ப கூட அவர் தான் சப்ஜெக்ட். அவர் போட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த செயலை செய்யலைன்னு சொல்லி சொல்றோம். செயலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அவரை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லைன்னா அவரை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது, அவரை சப்ஜெக்டா கொண்டு வர போறதே கிடையாது. அப்ப சப்ஜெக்ட்னா என்னன்னா யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட், இல்ல எந்த பொருளை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அதனால நம்ம இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து என்னை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நான் சப்ஜெக்ட்னு இவர் தான் சப்ஜெக்ட்னு சொல்லிருச்சு. அப்ப அவர் எந்த செயலை செய்யறார், ஏன்னா உலகத்துல ஒருத்தர் செயலை செஞ்சாதான் அவரை சப்ஜெக்டா பேச முடியும். அதனால செயல் ரொம்ப முக்கியம். அதனால செயல் அடுத்து என்ன செயலை செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காகிதமா கூட இருக்கலாம், ஒரு மண்புழுவா கூட இருக்கலாம், ஒரு ஃபேனா கூட இருக்கலாம், எதுவா கூட இருக்கலாம், அந்த லைட்டா கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி பேசும்போது அது செஞ்ச செயல் என்ன, அதனாலதான் ஏதோ ஒரு செயல், அந்த சப்ஜெக்டோட ஏதோ ஒரு செயலை பத்தி பேசுறோம், அதனாலதான் அதை சப்ஜெக்டா போட்டிருக்கோம். அப்ப அடுத்த உடனே அந்த செயல் என்னன்னு தான் சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, அதே நேரத்தில் எடுத்த உடனே அப்புறம் எப்போ பார்த்தாலும் சப்ஜெக்ட் எடுத்து வெறுப்பு தான் வருமா, ப்ரீபொசிஷன் நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும். அப்போ கூட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே செயல் தான் வரும். ஓகே, அது இப்பயே சொன்னா உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் ஏன் சப்ஜெக்ட் போட்ட உடனே நம்ம வந்து சப்ஜெக்ட் செய்யற செயல் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா சப்ஜெக்ட் ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கு, அதனாலதான் அதை பத்தி பேசுறோம். ஸோ சப்ஜெக்டை போட்ட உடனே
அடுத்து டைரக்டா நம்ம அவர் செஞ்ச செயல் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதுதான் ஆங்கிலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன். எப்பவுமே ஒரு செயல் நடந்திருக்கு, அதனாலதான் நம்ம அதை பத்தி பேசுறோம். இதுதான் கான்செப்ட். ஒரு சென்டென்ஸ் உருவாக காரணமே ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கு. he is a teacherல இங்க கூட பாத்தீங்கன்னா இருக்கிறேங்கிற ஒரு செயல் நடக்குது, அவர் டீச்சரா இருக்காருங்கிற செயல் நடக்குது, அதனாலதான் இந்த சென்டென்ஸே உருவாகுது. ஓகே, இல்ல அப்படின்னா ஹீ தனியா இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் உருவாக போறோம். எந்த செயலுமே செய்யல அப்படின்னா சென்டென்ஸே உருவாக போறது கிடையாது. ஒருத்தர் செயலை செய்யும் போதுதான் சென்டென்ஸ் உருவாகுது. அது எந்த செயலா வேணா இருக்கலாம். ஏதாவது அவர் பொசஸ் பண்ணலாம், he has a pen கூட சொல்லலாம், எந்த செயலா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு செயலை செய்யறாரு, அதனாலதான் ஒரு சென்டென்ஸே உருவாகுது. சோ அது யார் வேணா சப்ஜெக்ட் ஆக்கலாம், என்ன வேணா செயலா இருக்கலாம். ஆனா செயல்ங்கிற ஒரு விஷயத்தினாலதான் ஒரு சென்டென்ஸ் உருவாகுது. அதனால சப்ஜெக்ட போட்ட உடனே நம்ம சப்ஜெக்ட் எந்த செயலை செய்யுதுன்னு சொல்லி உடனே பார்க்க போகணும். ஓகே, இதுதான் ஆங்கிலத்தோட கான்செப்ட். அதாவது ஆங்கிலத்தோட கான்செப்ட் கிடையாது, லாங்குவேஜோட கான்செப்ட். என்னன்னா ஒரு செயல் நடக்கிறதுனாலதான் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். இது லாங்குவேஜோட கான்செப்ட். ஆங்கிலத்தோட கான்செப்ட் படி சப்ஜெக்டை போட்டோம், அப்ப என்ன செயல்? ஏன்னா செயல் நடக்கிறதுனால ஒரு சென்டென்ஸே உருவாகுது. அப்ப அந்த கான்செப்டை கொண்டு வந்து இங்க போடு. சப்ஜெக்ட் போட்டோடனே அவர் என்ன செயலை செய்யறான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அவர் நிறைய செயல்களை செய்யலாம், அது தப்பு கிடையாது. ஒரு மனிதனுக்கு நிறைய செயல்களை செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அதே நேரத்துல அந்த சென்டென்ஸ் அந்த செயல்களை அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த தன்மையில இருக்கணும். அதை நம்ம கவனிக்கணும். ஓகே, ஐ வில், நான் ஒரு செயலை செய்ய விரும்புறேன், ஸ்ட்ராங்கா விரும்புறேன். இது என்னோட செயலின் மீதான சுய விருப்பம். ஓகே, மற்ற யாரும் சொல்லியும் செய்யல, நான் சுயமாவே ஒரு செயலை செய்ய விரும்புறேன், அதான் ஐ வில். அப்ப சப்ஜெக்டோட செயலின் மீதான ஸ்ட்ராங்கான விருப்பத்தை காட்டக்கூடியது எது அப்படின்னா ஐ வில் தான். ஓகே, ஐ வில், அந்த செயலை செய்யறேன். ஓகே, என்ன என்ன செயலை செய்ய விரும்புறீங்க? ஹேவ், அதாவது ஏதோ விஷயத்தை பொசஸ் பண்ண விரும்புறேன். இது வரைக்கும் தான் இந்த சென்டென்ஸ் இப்போதைக்கு முன்னேறி இருக்கு. இப்ப ஏன்னா ஆங்கிலத்தை வந்து நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். இப்படி நீங்க போனீங்கன்னா தான் ஆங்கிலம் வந்து தெளிவா பேச முடியும். ஆங்கிலம் இந்த மாதிரி தான் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேசுறாங்க. ஐ போடும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் சப்ஜெக்டை போட்டிருக்காங்கன்னு தான் தெரியும். வில் போடும்போது சப்ஜெக்டோட ஏதோ ஒரு செயல் விருப்பத்தை சொல்றாங்க, சப்ஜெக்ட் ஏதோ ஒரு செயலை செய்ய விருப்பப்படுது. அது வரைக்கும் தான் இந்த ஐ வில் போடும்போது அந்த மீனிங் உருவாகி இருக்குது. ரொம்ப முக்கியம். இந்த சென்டென்ஸோட மீனிங் எது வரைக்கும் உருவாகி இருக்குன்னா இந்த ஐ வில் போடும்போது சப்ஜெக்ட் ஏதோ செயலை செய்ய விரும்புது. ஹேவ் போடும்போது ஏதோ ஒன்று பொசஸ் பண்ண விரும்புது. இதுக்கடுத்து நீங்க ஒரு பொருளா கூட வச்சுக்கலாம், இல்ல ஆக்ஷனா கூட வச்சுக்கலாம். ஐ வில் ஹேவ் எ பென்னு கூட போடலாம். நான் ஒரு பேனாவை பெற்றிருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் ஒரு பேனா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல நீங்க இங்க அடுத்து இந்த மாதிரி போடும்போது, இதே ஒரு செயலை போடும்போது அப்ப ஹேவ், இங்க நான் ஒரு ஆக்ஷன் போட போறேன். ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட். இங்க அதாவது ஏன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனை இருக்குது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் பெருசா வந்து இன்னும் அடுத்த கிளாஸ், அதுக்கப்புறம் இன்னும் 1-2 கிளாஸ் அவ்வளவுதான் வரும். அதுக்கடுத்து இதெல்லாம் வராது. இப்பயே நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது வந்து என்னது? ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட், இதுவும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற பேர் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மற்றபடி இந்த வெர்புகளுக்குள்ள தன்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு கிராமத்துக்காரட்டையோ இல்ல ஒரு இங்கிலாந்து கிராமத்துக்காரட்டையோ கேட்டு கம்ப்ளீட்டடுங்கிறது என்ன வெர்புங்கன்னு சொல்லி கேட்டா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. இது பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகாதவருக்கு, ஓகே, இல்ல கிராமர் மேல ரொம்ப கவனம் செலுத்தாதவர்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நிறைய தமிழ் இலக்கணம் படிச்சிருப்போம்.
இப்போ வந்து நம்மளை ஏதாவது கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப பெரிய டீப்பெல்லாம் கேட்டால் ஒன்றுமே தெரியாது, எல்லாம் எக்ஸாம் எழுதுவோம் மறந்துட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ அவர்கிட்டே ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் ஒரு நல்லா படிச்சவர்கிட்ட போய் ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆங்கில இலக்கணத்து மேலே ரொம்ப டச் இல்லாதட்ட போய் கேட்டோம்னு வச்சுங்க, இது என்னங்கன்னு சொல்லி கேட்டோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு அவர் சொல்லுவாரானா சொல்ல மாட்டார். ஆனால் இந்த வெர்போட தன்மை என்னங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அவர் நல்ல ஆங்கிலம் பேசுவார்ல. ஒரு இங்கிலாந்து கிராமத்தில் இருக்கவரோ இல்லை ஒரு இங்கிலாந்து சிட்டியில் வேலை செய்கிறவர் கூட ஆங்கில கிராமர் மீது ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவருக்கு இந்த பர்டிகுலர் நேம் தெரியாது, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம் தெரியாது. ஆனால் இந்த வெர்போட ஃபங்க்ஷன் என்ன, இதோட தன்மை என்னன்னு தெளிவாக சொல்லுவார். ஏன்னா அவருக்கு இந்த வெர்பு மேலே அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் இந்த கிராமட்டிக்கல் டேம் இருக்கு பாருங்க, பேர் இருக்கு பாருங்க, அது மேலாம் அவருக்கு பெருசாக அக்கறை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், ஆங்கிலத்தில் நிறைய எக்ஸாம் எழுத போகிறோம், இல்லை ஏதாவது மேற்படிப்புலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வேணா இதெல்லாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ஆங்கிலம் பேசுகிறவர் இப்போ நான் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் விருப்பம் போட போகிறேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் விருப்பம் போட போகிறேன் அப்படின்னா வந்து பேசுகிறோம் கிடையாது. நம்ம நார்மலாக தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் நம்ம நார்மலாக பேசுகிறோம். ஆனால் ஒரு ஆங்கிலமாக ஒரு கிளாஸாக எடுக்கும்போது இது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாதான் புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைட்டில்ஸ்லாம் அவங்க நேம்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, மொட்டையா நம்ம வந்து இப்போ யூசஸ் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கணும்னு சொல்லும்போது தான் நமக்கு இது ஒரு 69வது கிளாஸ் இப்படின்னு அடையாளப்படுத்தும் போது தான் ஓ இதில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. இல்லை மொட்டையை எதுவுமே போடாமல் இது பண்ணோம்னா இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாதுல்ல, அதுக்காக தான் இந்த நேமிங்லாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் நமக்கு தெளிவாக தெரியுதான்னு பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் ஆங்கிலம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிராமட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இது பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் வெர்போட தன்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம அதோட நேம்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் கிடையாது. ஓகே, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் வெர்பு. ஓகே, இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன இருக்கும், ஹேவ் இருக்கும், ஹேவ் கம்ப்ளீட் இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் ஹேட் இருக்கும், இங்கே ஹேஸும் இங்கே தான் இருக்கும், அதே மாதிரி கம்ப்ளீட்டட் இருக்கும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் ஹேவ் மட்டும்தான் இருக்கும், ஹேஸ் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து காலம் இல்லாத ஆனாலும் சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிறது. ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் சிம்பிள் அஸ்பெக்ட்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இது கண்டினியூஸ் அஸ்பெக்ட். கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல் முன்னேறிட்டு இருக்கிற தன்மை இருக்கு, ஆனால் டைம் கிடையாது. ரொம்ப முக்கியமே அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் இங்கே தான் இருக்கும், ஹேடு கம்ப்ளீட்டட்லாம் இங்கே தான் இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் யோசிச்சிருப்பீங்க இங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன இங்கேயே டென்ஸ் காமிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து போடுறதெல்லாம் இங்கேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது நினைப்போம் இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஹேவ் போட்டாவே அதுக்கடுத்து காலம் காட்டாத செயல் முடிஞ்சு போன தன்மையுடைய வெர்பு தான் போட முடியும். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் போட முடியும்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் யோசிச்சிருக்கலாம் வெறும் 5 விதமான ஃபார்ம் வச்சுக்கிட்டு அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி அவங்க ஆங்கிலத்தை இப்படி அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு. வெறும் 26 எழுத்தை வச்சுக்கிட்டேன்னு எந்த விதமான ஒலிகளை வாசிக்கக்கூடிய வந்து வார்த்தைகளை உருவாக்கிடுறாங்க. ஓகே, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உருவாக்கிடுறாங்க வெறும் 26 எழுத்தை வச்சுக்கிட்டு. அப்போ இந்த இதை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இவங்களால எல்லா டென்ஸையும் உருவாக்க முடியுதுன்னா ஆக்சுவலாக இவ்வளோ இருந்தாவே போதும், மினிமமாக இருந்தாவே போதும். மினிமம் இன்புட் மேக்சிமம் அவுட்புட், அதுதான் ஆங்கிலத்தோட சில அடிப்படை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அடிப்படை பேஸோட இது. அதாவது ஒரு பேசிக்கான ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் இதை பற்றி நிறைய இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். தமிழில் 247 எழுத்து இருக்குது, இன்னும் சில லாங்குவேஜில் நிறையா இருக்குது. அதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. எப்படி அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்களில் யோசிச்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு
இவ்வளோ இருந்தாவே போதும், நம்ம எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் லாங்குவேஜை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சில லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக உருவாக்கிக்க முடியும். இப்போ அவன் வருகிறான், அவன் வருகிறான், அவள் வருகிறாள். இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவன் வருகிறான், அவள் வருகிறாள். இங்க ரால்னு இருக்கு, இங்க ரான்னு இருக்கு. அப்ப நம்ம தனித்தனியா இதுக்கே தனித்தனியா உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா நீங்க நல்லா பாத்துக்கங்க, ஆங்கிலத்துல he comes, she comes ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா இங்க தனித்தனியா இருக்கு. அப்ப இது நமக்கு தேவையாயுது அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜோட தன்மை அது. ஆனா இப்படியே நம்மளால முடிச்சிட முடியும். ஏன்னா இங்கேயே இது பெண் பால்னு தெரிஞ்சிருச்சு, இது ஆண் பால்னு தெரிஞ்சிருச்சு. இங்கேயே இது பெண் பால்னு தெரிஞ்சிருச்சு, ஆண் பால்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க வந்து நம்ம வருகிறான் வருகிறாள்ங்கிறது லாங்குவேஜ்ல கண்டிப்பா இருக்கணுமா இல்லையாங்கிறது அவங்க லாங்குவேஜை பொறுத்து. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேவை கிடையாது அது. ஏன்னா இங்கேயே ஆண் பாலா பெண் பாலான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இருக்கிறத கம்மியாக்கிக்க. இதுதான் மினிமம் இன்புட் மேக்சிமம் அவுட்புட். ஓகே. ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிசயத்தக்க லாங்குவேஜாக பல இடங்கள்ல நமக்கு தெரியும். ரொம்ப கம்மியான இன்புட்டை வச்சு நிறைய அவுட்புட் எடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட எக்ஸப்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு இப்போதான் சமீபத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறையா மாற்றங்களை சந்திச்ச லாங்குவேஜுங்கிறனால இதில் நிறையா அதிசயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம நினைக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா தானே, தேவையில்லாமல் வந்து இது பண்ணிட்டு இங்கேயே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆங்கிலம் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது. நம்ம தமிழை வந்து இதில் குறை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆங்கிலத்தை வந்து பெருமையாக பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு தன்மை. ஆங்கிலத்தோட ஒரு பேஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். 26 எழுத்தை வச்சு 4 லட்சம் வார்த்தையை உருவாக்குறாங்க. மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லுங்கிறது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐ வில்லுங்கிறது மாடல் வெர்பு. அந்த மாடல் வெர்பு தான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் பிளைனா ஒரு செயலை செய்வனா செய்ய மாட்டேனா அந்த தன்மையை காட்டக்கூடிய ஒரு மாடல் வெர்பு எது அப்படின்னா இதுதான். செயலின் மீதான என்னுடைய நார்மலான விருப்பம், ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கிற மாதிரியோ இல்லை கட்டாயமாக செஞ்சாங்கனோ சுட்டு அந்த மாதிரியோ இல்லை அவன் வந்தாலும் வரலாம் இல்லை நான் முடித்தாலும் முடிக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. செயலின் மீதான என்னுடைய இயல்பான விருப்பம், அந்த செயலை செய்வேன் செய்ய மாட்டேன் அந்த மாதிரியான தன்மையை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலின் மீதான எண்ணத்தை காட்டக்கூடிய ஒரு வெர்பு, ஒரு மாடல் வெர்பு எது அப்படின்னா வில்லு தான். அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபியூச்சர் டென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஏன் நம்ம ஷால் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணல, ஐ ஷால் ஹவ் கம்ப்ளீட்டட், ஏன்னா அதில் என்னோட விருப்பம் கிடையாது. ஐ ஷால் ஹவ் கம்ப்ளீட்டட்ல அதில் சூழ்நிலையோட விருப்பம் மற்றவர்களோட விருப்பம் இருக்கு. அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணல. ஃபியூச்சர் டென்ஸுக்கு நான் வந்து எப்பயுமே வில்ல தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஆனால் எதிர்காலத்தில் ஐ ஷால் கம் டு ஸ்கூல் டுமாரோ அப்படிங்கிறதுல நாளைக்கு நான் அந்த ஸ்கூலுக்கு வருவேங்கிறது அதுவும் எதிர்காலம் தான். ஆனால் அதில் என்னோட விருப்பத்திற்கான எதிர்காலம் கிடையாது. அது என்னோட சூழ்நிலை, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிறது என்னோட இயல்பான சூழ்நிலை, அவ்வளோதான். ஓகே. ஆனால் இங்கே இந்த செயலின் மீதான என்னுடைய விருப்பம். ஓகே. அப்போ ஐ ஷால் ஹவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி போட முடியுமா? இந்த ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ புரியும். ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட். இந்த ஹேவுங்கிறது எங்கே எடுத்தோம்? ஏன்னா இவ்வளோ தான் வந்திருக்கோம். இந்த ஹேவுங்கிறது எங்கே எடுத்தோம்னா இங்கே இருந்து எடுத்திருக்கோம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் கிடையாது. இதில் டென்ஸ் வந்து கிடையாது. இந்த ஹேவில் எப்போவுமே ஒரு மாடல் வெர்புக்கு அடுத்து டென்ஸ் போடக்கூடாது, டென்ஸ் இருக்கிற வெர்பை காட்டக்கூடாது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டென்ஸ் இருக்கிற, அதாவது பாஸ்ட் டென்ஸ் சாரி ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிற இந்த ஹேவ் எடுத்து வந்து போட்டீங்கன்னா அந்த செயல் இப்போவே செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லி ஆகிடும். ஏன்னா ஹேவுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அந்த செயல் இப்போ உண்மை ஃபேக்ட். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் என்னது அப்படின்னா ஃபேக்ட்ஸ். ஏன்னா அது வந்து உண்மை, மறக்க முடியாத உண்மை. நேற்று அவன் வந்தான், இன்னைக்கு அவன் வந்துகிட்டு இருக்காங்கிறதுலாம் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ்.
ஆனா இது பாத்தீங்கன்னா மாடல் வெர்புங்கிறது நம்மளோட எண்ணங்களை தெரிவிக்கிறது, ஃபேக்ட்ஸ்லாம் கிடையாது. நடக்கும்போது மட்டும்தான் அது உண்மையா மாறும். அது நாளைக்குங்கிற காலம் வந்து நடக்கும்போது தான் உண்மையா மாறும். மற்றபடி இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் கிடையாது. அதனால அப்ப நான் ப்ரெசன்ட் டென்ஸை போட்டேன் அப்படின்னு என்ன ஆயிடும்னா அது இப்ப செயல்பாட்டில் இருக்குங்கிற மாதிரி மாறிடும். அப்ப அதுக்கு நான் காலத்தை கொடுத்துட்டேன், அப்ப இப்ப இது உண்மை அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதனால காலம் இல்லாததான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுல காலம் கிடையாதுங்கிறத நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆனா சில மாடல் வெர்புகளை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபார்ம், வீக் ஃபார்ம் அந்த கான்செப்ட்ல அவங்க உருவாக்குறாங்க. அப்ப இந்த வில்லுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபார்ம். ஸ்ட்ராங் ஃபார்ம்ல இருக்கிற மாடல் வெர்பு. இதோட வீக் ஃபார்ம் என்ன அப்படின்னா உட்டு. அதை தான் ஒரு இறந்த காலத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. உட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். அப்போ இப்போ ஸ்ட்ராங் ஃபார்ம் செயல் மீதான என்னுடைய ஸ்ட்ராங்கான விருப்பம்னு சொன்னேன் பாருங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் உருவாக்க முடியும். இப்போ இந்த ஹேவ்ல காலம் இருக்கானா கிடையாது. ஹேவ்ல காலம் கிடையாது. ஆனால் நான் அந்த செயலை செய்வேங்கிற அந்த செயல்தன்மை இருக்கு. அதாவது பெற்று இருப்பேன், அதாவது வச்சிருப்பேன், பொசஸ் பண்ணுவேன். பெற்றிருப்பேன் வச்சிருப்பேன்னு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு புரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பெற்றிருப்பேன் வச்சிருப்பேன்னு சொல்லி நம்ம பொதுவாக பொருட்களை தான் சொல்லுவோம், ஒரு ஆக்ஷனை சொல்ல மாட்டோம். செஞ்சிருப்பேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இருப்பேன் செஞ்சிருப்பேன் தான் நம்ம தமிழில் சொல்லுங்கிறனால நம்ம இங்க இது வரைக்கும் மீனிங் எடுக்கும்போது நான் பெற்றிருப்பேன்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். எப்படி ஒரு செயலை பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பொதுவா ஒரு பொருளை தான் பெற்றிருக்கிற மாதிரி நம்ம பேசுறோம். ஆனா ஆங்கிலத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செயலையும் பொசஸ் பண்ண முடியும். ஏன்னா பொசஸ் பண்ணாதான் அந்த செயலோட தன்மை இப்பயும் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்ல முடியும். நம்ம செயலை மட்டும்தான் பொருட்களை மட்டும்தான் பொசஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம தமிழ்ல பாக்குறோம். ஆனா இவங்க ஒரு ஆக்ஷனையும் பொசஸ் பண்ண முடியும். ஏன்னா செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொல்லும்போது செஞ்சுட்டு அப்புறம் தான் இருப்பேன்னு சொல்லி சொல்லும்போது அது இடையில வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அதனால அந்த செயலை இப்ப பொசஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது எக்ஸாக்டா தமிழ்ல காட்ட முடியாது. ஆனா இவங்க அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஆக்ஷனை, அந்த முடிஞ்சு போன அந்த ஆக்ஷனோட ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு, அப்ப அதை நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த முடிஞ்சு போன ஆக்ஷனோட அதுல கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டை பொசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம் வரும். ஆனா அது எந்த ஆக்ஷன் சொல்லி காட்டணும்ல, கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஆக்ஷனை காட்டணும். அப்ப அதுல கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது காட்டணுங்கிறதுக்காக அது என்ன ஆக்ஷன் சொல்லி நம்ம காட்டணும். ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தெளிவான விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அஸ்பெக்ட்ஸ்களை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணாதான் நமக்கு சூப்பரா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி இந்த ரூல்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ்களை வந்து புரிஞ்சுக்கிட்டாரோ அதன்படி நம்ம பிரெயினுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸா ட்ரெயின் பண்ண வந்து என்ன ஆயிடும், இந்த அஸ்பெக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியா ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம பிரெயின் அடாப்ட் ஆகிடும். ஓகே, இல்ல வெறும் கூட்டு மனப்பாடத்துல ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட், ஐ வில் போடணும், பாஸ்ட் ஹேவ் போடணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அடாப்ட் ஆகாது. கடைசி வரைக்கும் ஃபார்முலா படி யோசிச்சு பேசிக்கிட்டே தான் இருப்போம். அது நல்லா இருக்காது, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஆங்கிலம் பேசுறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாப் மாதிரி ஆயிடும். நிறையா நீங்க ஹிந்தி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க. ஆனா அந்த ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒப்பிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுற அளவுக்கு ரொம்ப சகஜமா ஒரு நேச்சுரல் ஃப்ளூயன்சின்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. எப்பவுமே சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடா பேசுறதுனால நம்ம ஆங்கிலத்தை சரளமா பேசுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்பீடு வந்து ஸ்பீடா ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. அவர் ஸ்பீடா ஒப்பிக்க அந்த மாதிரி ட்ரெயின் ஆயிருக்காரு. அதாவது கண்டினியூஸா அதை பேசி அந்த மாதிரி ஸ்பீடாவே ஒரு ஒப்பிக்கிற மாதிரியே பேசி ட்ரெயின் ஆயிருக்காருன்னு சொல்லி அர்த்தமே தவிர அது ஸ்பீடு வந்து ஃப்ளூயன்சி கிடையாது. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட ஒரு நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவர் ஸ்லோவா அதுக்காக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்ப பார்த்தாலும் ஸ்பீடாவே பேசிட்டு இருப்பாரு அர்த்தம் கிடையாது. அவரும் பல இடங்கள்ல ஸ்லோவா தான் பேசுவார். ஆனா அந்த சென்டென்ஸ் டெலிவரி இருக்கு பாருங்க, ஸ்லோவா பேசினா கூட ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா பேசினா கூட ஒப்பிக்கிற மாதிரி தெளிவா தெரியும். அதுக்கு காரணம்னா இந்த ஃபார்முலா மெத்தட் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் அவங்க புரிஞ்சுக்காம ஃபார்முலா மெத்தட் படி பேசுறது தான். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதாவது ஆங்கிலத்துல இந்தியன்ஸா இருந்தாலும் மற்ற இந்த ஃபார்முலா மெத்தட் படி படிக்கிறவங்களா இருந்தாலும்
ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ரொம்ப ஸ்பீடாக பேசினா கூட அழகா கேப் இருக்கிறது தெரியவா தெரியும். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட்ல இப்படி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னாவே ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இந்த வார்த்தைக்கும் மைனூட்டா கேப் இருக்கு, தெளிவா தெரியும். இதுக்கும் இடையில அவர் கேப் விட்டு தான் பேசுறாருன்னு. ஆனா ஆங்கிலத்துல ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசும்போது இந்த வார்த்தைக்கு ஃபுல்லா பேசும்போது கேப்பே இருக்காது. இந்த வார்த்தையை முடிக்காமலே இந்த வார்த்தையை ஆரம்பிப்பாப்ல, அடுத்து முடிக்காமலே இந்த வார்த்தையை ஆரம்பிப்பாங்க. அதுக்காக எல்லா வார்த்தையும் அப்படியே பேசிட்டு இருப்பானா கிடையாது. சில இடங்கள் ஐ வில் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில என்ன செய்ய அடுத்த செயலை சொல்றது அப்படிங்கறது யோசிப்பாங்க. அதுக்காக அவர் என்ன செய்யறங்கிறத யோசிக்கல. அந்த பர்டிகுலர் நான் இந்த செயலை செய்ய போறேன், அந்த செயலை செய்ய போறேன், அதுக்காக வேணா யோசிப்பாங்களே தவிர இந்த வார்த்தை மறந்து போச்சுங்கிறதுக்காக யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளால ஒரு இந்தியன் ஒரு ஸ்பீடா பேசுறவர் கூட இந்த 4 வார்த்தையை அவர் பேசுறாரு, ஸ்பீடா பேசுறாருன்னு அப்படின்னா கண்டிப்பா ஐயுக்கும் வில்லுக்கும் ஹேவுக்கும் இடையில கேப் இருக்கிறது தெளிவா தெரியும். ஆனா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசும்போது ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதுல இந்த 3 வார்த்தையும் கேப்பே எல்லாம் பேசுவார். மைனூட் கேப் கூட கண்டுபிடிக்க முடியாது அவர் பேசுறதுல. அடுத்து கம்ப்ளீட்டடுங்கிற வார்த்தையை பேசுறாருன்னா அதுல அதற்கான அதாவது அவர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க வாய் அதுக்காக எல்லா ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் அட் அ டைம்லேயே சொல்லிட்டு தான் வாயை மூட முடியும் திறக்க முடியுங்கலாம் கிடையாது. இது வரைக்கும் என்ன அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸ்ல எந்தெந்த வார்த்தைகளை சேர்த்து ஒரே டைம்ல சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தேவையான கேப் விட்டு அதுக்கடுத்த வார்த்தையை சொல்லுவாப்புல. ஆனா ஒரு இந்தியன் பேசும்போது கண்டிப்பா இந்த வார்த்தைக்கும் 4 வார்த்தை பேசினாலும் இதுக்கெல்லாம் தெளிவா இடையில கேப் இருக்கிறது மைனூட். எவ்வளவு ஸ்பீடா பேசினாலும் மைனூட்டா கேப் இருக்கிறது நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஓகே, அதுதான் ஒரு நேட்டிவ் ஃப்ளூயன்சிக்கும் ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்கிற ஃப்ளூயன்சிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் ஒரு பெரிய அரசியல் தலைவரோட வீடியோ பார்ப்பேன். அவர் கீழே கமெண்ட் போட்டிருப்பாங்க, நீங்க இங்கிலாந்து மக்களுக்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு சிரிப்பு தான் வரும். என்ன ஒரு இங்கிலாந்துல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கு தெரிஞ்சா ஆங்கிலம், அதாவது ஆங்கில வார்த்தைகள் வேற, ஒக்காப்லரிங்கிறது வேற. ஒக்காப்லரிங்கிறது இவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவர் நிறைய ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிச்சிருக்கலாம், நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு நேச்சுரலா ஒரு சென்டென்ஸை டெலிவரி பண்ற அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் அளவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நான் நேட்டிவ் ஸ்பீக்கரும் அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளூயன்சில பேசவே முடியாது. அதுவும் ஃபார்முலா மெத்தட்ல படிச்சுட்டு பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு எந்த வார்த்தையை எது வரைக்கும் ரொம்ப இயல்பா பேசணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா அவர் ஃபார்முலா போட்டு அடுத்த வார்த்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லையா. நம்ம எப்படி நம்ம ஒரு வார்த்தையை ஃபார்முலா போட்டு நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம், அது மாதிரி அவருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்லாம் தெளிவா தெரியும். அவர் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர், ஒரு இங்கிலாந்து கிராமத்துல இருக்கிற ஒரு படிக்கவே படிக்காத அவருக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா அவர் பிறக்கும் போது எம்டி பிரெயினோட பிறக்கிறாரு. அவர் நேச்சுரலாவே கத்துக்கிற முதல் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான். அப்ப அவருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை அவரோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அவருக்கு அதே ஒரு நிறைய வார்த்தைகள், ஒரு நிறைய மிகப்பெரிய வார்த்தைகள், ஒரு சயின்டிபிக் வேர்டு அவருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த இங்கிலாந்து கிராமத்துல இருக்கவருக்கு அது ரொம்ப இயல்பானது. அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது, தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்த்திருக்க மாட்டார், போயிருக்க மாட்டார். ஆனா அந்த ஆங்கிலத்தோட ஒரு நேச்சுரல் ஃப்ளூயன்சியா அந்த சென்டென்ஸை டெலிவரி பண்றது, ஒரு நேச்சுரலா பேசுறதுல அவரை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அது அவரோட தாய்மொழி, அவர் அப்படிதான் பேசுவாரு. ஆனா நம்ம என்னதான் நமக்கு நிறைய ஒக்காபரி ஆங்கிலத்துல ஒரு 4 லட்சம் வார்த்தை இருக்கு, எனக்கு 1.5 லட்சம் வார்த்தை தெளிவா தெரியும் அப்படின்னாலும் நம்ம ஃபார்முலா மெத்தட்ல படிக்கும்போது கண்டிப்பா இதுக்கும் இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதும் நம்ம கண்டிப்பா அந்த மைனூட் கேப் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த நேச்சுரல் ஃப்ளூயன்சி நமக்கு கிடையாது. அப்ப நேச்சுரல் ஃப்ளூயன்சி வேணும்னா நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து கான்செப்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும். கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, கான்செப்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில அந்த மைனூட் கேப் வர்றது, அதாவது இவர் நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது அப்படிங்கிறதுக்கான அந்த மைனூட் கேப் வர்றது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். ஏன்னா
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இங்கிலாந்துல கிராமத்துல பிறந்தவருக்கு அவர் வந்து என்ன எடுத்த உடனே இந்த மாதிரியா பேசிட்டு இருந்தாரு. அவரு இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறாரு, அவரோட பிரெயின் அனலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா அந்த மாதிரியான இந்த 12 அஸ்பெக்ட்ஸ்லேயே பேசி 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 ட்ரெயின் ஆக அந்த மாதிரி அவர் பேசுறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் கண்டினியூஸாக நம்ம ட்ரெயின் ஆக பேச பேச நமக்கும் ஒரு 99% உறுதியாக அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ஃப்ளூயன்சி வந்துடும். ஏன்னா அதுதான் வந்து இயற்கை, அது வந்து மாற்ற முடியாது. அவருக்கு மட்டும் இயற்கை வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு சக்தி கொடுத்துருக்கு, நமக்கு அதை கொடுக்கல அப்படின்லாம் கிடையாது. அவர் என்ன செஞ்சாரோ அது வந்து அவருக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கு. நமக்கு வேற வழி இல்லை. நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸில் நம்ம வந்து வாண்டடா போய் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தாகணும். ஏன்னா இது நமக்கு செகண்ட் லாங்குவேஜ், அதனால நம்ம அந்த மாதிரி செஞ்சுதாகணும். ஓகே, ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு வந்து இவர் வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாராம். இது ஒரு தமிழனுக்கு ஒரு ஹிந்திக்காரர் வந்து தமிழ் கற்றுக் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் அவங்க சொல்றதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிப்பேன். சரி, ஓகே, அவங்கவுங்க நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். நானும் போய் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளைலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவங்க நாலேஜுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு மாதிரி தான் நம்ம கமெண்ட் பண்ணுவாங்க. என்னையவே வந்து சிலர் வந்து ஆரம்பத்தில் உன்னோட ப்ரொனன்சியேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சிலர் ரொம்ப கேவலமெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றிலாம் வருத்தப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ இல்லை அவங்களோட கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து இப்போ நானே வந்து இந்தியன் ஸ்பீக்கர்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது அவங்கள நான் குறை சொல்லலை. அதே நேரத்தில் அது அந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள வந்து ஏன்னா ஒரு லாங்குவேஜை அந்தளவுக்கு படித்து முன்னேறதே பெரிய விஷயம். அதே நேரத்தில் அதில் குறை இருக்குது அப்படிங்கிறப்ப அது நம்ம அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் போகணும். அப்போ அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் சிலர் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அநாகரிகமாக பண்ணுவாங்க ஆரம்பத்தில். இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் சரி, ஓகே, அவங்க வே ஆஃப் டெல்லிங் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டருக்கு அப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு போய்க்குவேன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் ஏன் இப்படி தெளிவாக சொல்கிறேன்னா, ஏன்னா அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம மொத்தமாகவே ஆங்கிலம் தான் படிக்கிறோம். எப்பப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்கள் தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே ஒரே பிரெயினுக்கு தான் உங்களுக்கு போகுது. நீங்கள் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இந்த ஹேவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்ததுன்னா இங்கேருந்து எடுத்தது. அடுத்து கம்ப்ளீட்டடுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுலேயும் காலம் கிடையாது, செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு செயலை செய்ய விருப்பப்படுறேன், அதுவும் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக நல்லா நோட் பண்ணிக்கணும். என்ன மாதிரியான மாடல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம்னா வில்லு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராங் ஃபார்மில் இருக்கிற மாடல் வெர்பு. ஓகே, அதுனா இன்னும் ஒரு செயலை பெற்றிருப்பேன், அதாவது பெற்றிருப்பேங்கிற செயலை செய்ய விருப்பப்படுறேன். தமிழுக்கு இதை இது வரைக்குமே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்வர்டாக தெரியும். ஆனால் நமக்கு வந்து ஆங்கிலம் இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அவங்க இது வரைக்கும் இந்த சென்டென்ஸை பேசும்போதோ அவங்க அந்த மாதிரி தான் பிரெயின் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் அவங்க மீனிங் எடுக்கிறாங்க. நான் ஒரு செயலை செஞ்சுருப்பேன், பெற்றிருப்பேன், ஐ வில் ஹேவ் அப்படின்னு. அதுக்கப்புறம்னா கம்ப்ளீட்டட், முடிச்சிருப்பேங்கிற செயலை நான் பெற்றிருப்பேன். ஏன்னா இந்த செயல் முடிஞ்சு போச்சு, அந்த செயல் முடிஞ்சு போனதை நான் பெற்றிருப்பேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் முடிச்சிருப்பேன். எதிர்காலத்தில் அதாவது என்ன பை 2025ங்கிறது எதிர்காலம் தானே. எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் முடிச்சிருப்பேன், அந்த தன்மையை பெற்றிருப்பேங்கிறது தான் என்ன, அது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ். பை 2025 I will have completed my MA English. 2025ல் நான் வந்து என்னுடைய MA இங்கிலீஷ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், அதாவது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன். அந்த ஒரு செயல்தன்மையை பெற்றிருப்பேன். அதாவது தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, தூய தமிழாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, நம்ம பேச்சு தமிழில் 2025ல் நான் வந்து 2025ல் நான் வந்து MA இங்கிலீஷ் படிச்சிருந்திருப்பேன். இது வந்து பேச்சு தமிழுக்கு. அப்போ எதிர்காலத்தில் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருப்பேன், அந்த முடிஞ்சு போன செயல் தன்மையை பெற்றிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
சரி, இந்த செயல்தன்மையை நான் ஏன் பெற்று இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, நான் இந்த செயலை வந்து 2025 முடிச்சிருப்பேன். ஏன் சொல்றேன்னா, அது என்னோட அடுத்து வரப்போற செயல் மீது ஒரு எஃபெக்டை காட்ட போகுது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அது நல்லதோ கெட்டதோ அப்படி அடுத்து 2வது பட்சம். ஆனா பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நான் ஒரு செயல்தன்மையை பொசஸ் பண்றேன், ஒரு செயல் முடிஞ்சு போன பொசஸ் பண்றேன். ஏன் பொசஸ் பண்றேன்னா, அது அடுத்து வரப்போற செயல்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அதனால நான் பொசஸ் பண்றேன். அதனாலதான் அந்த மாதிரி பேசுறேன். அப்படிலாம் நான் சிம்பிளாவே பாஸ்ட் டென்ஸ்ல பேசிட்டு போயிடுவேன். ஐ பிளேடு கிரிக்கெட், ஐ ட்ரெயின்டு எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐ ட்ரெயின்டு கிரிக்கெட் எஸ்டர்டேன்னு சொல்லும்போது, நான் கிரிக்கெட் நேற்று ட்ரெயின் பண்ணேன். ஆனால் ஐ ஹாவ் ட்ரெயினுன்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்னா நான் வந்து அந்த கிரிக்கெட்டை பயிற்சி எடுத்திருக்கேன், அதனால இப்போ நான் வந்து நல்லா விளையாடுவேன்னு சொல்கிறேன்ல. அப்போ நான் ஏன் வந்து ஒரு இறந்த காலத்தில் முடிஞ்சு போன ஒரு செயலை, அதோட செயல் முடிஞ்சு போச்சு, அதோட தன்மையை ஏன் பொசஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு என்னோட அடுத்த செயல் மீது அது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அதனால தான் பொசஸ் பண்ணுற மாதிரி நான் காட்டுறேன். என்னோட முடிஞ்சு போன செயலை ஏன் பொசஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன், அதனால தான் பொசஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஏன்னா அடுத்த செயல் மீது தாக்கத்தை ஏற்படுத்த போகிறேன். இப்போ பை 2025 ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் மை MA இங்கிலீஷ். சரி, இது நான் முடிச்சிருப்பேன். இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செயல் மீது என்ன பண்ணணும், தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்ப அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, தென் ஐ வில் கெட் அ ஜாப். அதாவது நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேலையை பெறுவேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லி சொல்றேன். ஸோ 2025 இந்த செயலை நான் MA இங்கிலீஷ்ங்கிற செயலை முடிச்சிருப்பேன், அந்த டிகிரியை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இந்த செயலோட தன்மையால எனக்கு இந்த செயல் நடக்க போகுது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நான் சொல்றேன். பொதுவா பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே அந்த மாதிரி தான், ஒரு செயல் முடிஞ்சு போன தன்மையை வச்சிருக்கேங்கிறது காட்டுறது, அடுத்த செயல்களால் என்னால் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லை பொதுவாக இது பார்க்கும்போது, ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கும்போது எது வரைக்கும் போட்டிருப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க, இதுதான் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு. ஆனால் இந்த மாதிரி ஏன் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் உருவாக்குறோம்னா, நம்ம அடுத்தடுத்த செயல்களில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம், அதனால தான் நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் உருவாக்குறோம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த செயலை செஞ்சேனே பேசிடுவோம். ஏன் முடிஞ்சு போன ஒரு செயலை பொசஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன், ஏன் முடிஞ்சு போன ஒரு செயலை இப்போ நான் பொசஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறேன். அது இறந்த காலம்னா இறந்த காலத்தில் பொசஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரியோ, நிகழ்காலம்னா நிகழ்காலத்தில் பொசஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரியோ, எதிர்காலம்னா எதிர்காலத்தில் பொசஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரியோ ஏன் காட்டுறேன்னா, ஏன்னா அந்த பொசஸ் பண்ற செயலால எனக்கு அடுத்த செயல் மீது ஒரு தாக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸே இருக்குது. இதுல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் முடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு செயல், அந்த முடிச்ச செயலால இன்னொரு செயல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதுக்காக பேசுறது தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த யூசஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் 12 அஸ்பெக்ட்ஸ் இருக்குது. 12 அஸ்பெக்ட்ஸையும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க தான் சரியான, அதாவது ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம் ஆயிடும். ஸோ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, எதிரில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் குட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் கரெக்டாக அஸ்பெக்ட்ஸை சூஸ் பண்ணி பேசுனீங்கன்னாவே 50% நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக பேசுறீங்க மாதிரி மாறிடும். அதுவும் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி பேசும்போது இவருக்கு சூப்பராக ஆங்கிலம் தெரியுது அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, அப்போ அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தேவைப்படும். ஐ வில் ஹேவ், அப்போ ஐ வில் ஹேவ் cleaned the house. நான் வந்து இந்த வீட்டை கிளீன் பண்ணி இருப்பேன். ஐ வில் ஹேவ் பெற்று, அதாவது நான் ஒரு செயலை ஸ்ட்ராங்காக செய்ய விரும்புகிறேன், என்னன்னா வச்சிருக்கேங்கிற செயலை என்னன்னா
கிளீன்டு, அதாவது ஒரு சுத்தம் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற அந்த செயலை நான் பெற்றிருப்பேன். எதை அப்படின்னா த ஹவுஸ், வீட்டை. அப்ப இதை வந்து ஆங்கிலத்தின்படி இப்படி அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அதை அப்ப ஆங்கில பிரைன் படி யோசிச்சோம்னா நான் ஒரு செயலை வந்து செய்ய விரும்புறேன், என்னன்னா வச்சிருக்கேங்கிற செயலை, அதாவது பெற்றிருப்பேன், வச்சிருப்பேன். தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றதுனால அப்படி வருது. கிளீன் பண்ணியிருப்பேன், எதை அப்படின்னா த ஹவுஸ். அப்ப ஆங்கிலத்துல நீங்க யோசிக்கும் போது உங்க சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்க பிரைன் இப்படிதான் யோசிக்கணும். ஓகே, இதுக்கு நீங்க வந்து ட்ரெயின் ஆகணும். இதுக்கு பேர் வேர்ட் ஆர்டர். இந்த வேர்ட் ஆர்டருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஆங்கிலத்தை தெளிவா பேச முடியும். ஓகே, இந்த வேர்ட் ஆர்டருக்கு உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எதை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஏன் அதை பத்தி பேசுறோம்? அது ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கு, அதனால அதை சப்ஜெக்டா பேசுறோம். என்ன செயல்? செயல் எத்தனை செயல் வேணா சப்ஜெக்ட் செய்யும். ஏன்னா ஒரு மனிதரால எத்தனை செயலை வேணா செய்ய முடியும், அதனால எத்தனை செயலை வேணா செய்ய முடியும். விருப்பப்படுறேங்கிற செயல் என்னன்னா ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்கா விருப்பப்படுறேன். என்ன வச்சிருப்பேங்கிற செயல், என்ன வச்சிருப்பேன். ஏன்னா அடுத்தடுத்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்த வெறுப்புகளை போடக்கூடிய தன்மையும் வந்துகிட்டு தான் இருக்குது. இங்க நான் ஒரு பொருளை கூட போட்டுக்க முடியும். ஆனா நான் இங்க வந்து ஒரு ஆக்ஷனை போடுறதுனால, அதாவது கிளீனுங்கிற ஆக்ஷனை போடுறதுனால, அப்ப நான் வந்து கிளீன் பண்ணியிருப்பேங்கிற செயலை பெற்றிருப்பேன் அப்படிங்கிற அந்த மீனிங் அடுத்து கிடைக்குது. ஆனா நமக்கு வந்து இது புதுசா தெரியும். என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, குழப்பமா இருக்கே அப்படின்னு. நீங்க அடுத்தடுத்த மீனிங் எடுத்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு செயல், நான் ஒரு சப்ஜெக்ட், நான் தான் சப்ஜெக்ட். அப்ப நான் என்னை பத்தி பேசுறேன், ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கேன், செயலை வந்து ஸ்ட்ராங்கா செய்ய விரும்புறேன், பெற்றிருப்பேங்கிற செயலை செய்யறேன். என்ன பெற்றிருப்பேன்? கிளீன்டு. எதை இது பண்ணிருப்பேன்? இந்த ஹவுஸ். இப்ப ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு மீனிங் வந்துடும். ஆனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ற ஒரு ட்ரைனிங் கிடையாதுங்கிறனால நமக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இது எப்படி இப்படிலாம் போய் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லாஜிக் இருக்குது. இந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் லாஜிக் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பேசும்போது நம்ம மனசுக்குள்ள 1000 வார்த்தைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையா தான் நம்ம வாயிலிருந்து வெளித்தள்ள முடியும். அப்படி ஒவ்வொரு வார்த்தையா வெளித்தள்ளுறதுல இருந்து அடுத்தடுத்த மீனிங்களை தான் நம்ம எடுக்க முடியும். அப்ப இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் நான் தான், நான் ஒரு செயலை செய்ய, என்ன செயலை செய்ய விரும்புறேன், என்ன செயலை செய்ய போறேன். ஏன்னா சப்ஜெக்ட்னாவே ஒரு செயலை செஞ்சிருக்கு, அதனாலதான் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் நான் தான். அப்ப என்ன செயல், அடுத்தே என்ன செயலை நான் ஏன் போடுறேன்? ஏன்னா சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செஞ்சிருக்கு, அதை பத்தி தான் பேசுறோம். அப்ப அடுத்த என்ன சப்ஜெக்ட் போட்ட உடனே அடுத்து என்ன செயல்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான செயலை செய்ய விரும்புறேன், அது என்ன? ஹேவ். இங்க ஹேவ் வந்து என்ன பெற்றிருப்பேன். அப்ப இதுலயே மீனிங் வருது பாருங்க. பெற்றிருப்பேன்னு சொல்லிட்டேன், அப்ப அடுத்ததான் என்ன பெற்றிருப்பேங்கிறது தெரிய வரும். அப்ப கிளீன் பண்ணிருப்பேன், ஒரு செயலை பெற்றிருப்பேன், அது கிளீன் பண்ணிருப்பேன். அப்ப எதை கிளீன் பண்ணிருப்பேன்? த ஹவுஸ். அடுத்தடுத்த வார்த்தைகள்ல மீனிங் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கா. அப்ப இந்த சென்டென்ஸ் படியும், அதாவது இந்த வேர்ட் ஆர்டர் படியும் நம்மால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அதுதான் அடாப்ட் பண்ணாதான் நம்மளால ஆங்கிலம் பேச முடியும். ஏன்னா ஆங்கிலத்தோட வேர்ட் ஆர்டர் நம்ம வேர்ட் ஆர்டர் மாதிரி கிடையாது. அது ஒரு அடுத்தடுத்த வார்த்தைகளை போட்டு, அதாவது சர்ச்சிங், அடுத்தென்ன அப்படின்னு, அது ஒரு சர்ச்சிங் வேர்ட் ஆர்டர். ஓகே, அடுத்தென்னு சொல்லி தர்றோம். ஆக்சுவலா இந்த அடுத்தென்னங்கிறது தமிழ்லயும் இருக்கு. நான் படத்துக்குன்னு சொல்லும்போது அப்படியே நிறுத்திட்டுனா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. போனேன்னு சொல்லும்போது, நான் படத்துக்கு போனேன்னு அடுத்த வார்த்தையை சொல்லும் போது தானே அதோட மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப நம்ம தமிழ்லையும் அடுத்தென்ன அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. நீ நாளைக்கு வருவியா அப்படின்னு சொல்லும்போது நான் கேள்வி கேட்கிறேன். அவன் பதில் சொன்னாதான் அந்த இதோட வந்து எனக்கு தெரிய வரும், அவன் வருவானா வரமாட்டானா. அப்ப இங்கேயும் நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, இங்கேயும் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. ஸோ அது மாதிரிதான் ஹேவ். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தையில நமக்கு அர்த்தம் தெரியுதுல்ல. ஏன்னா லாங்குவேஜ்னாவே மனிதர்களால் ஒவ்வொரு வார்த்தையா தான் பேச முடியும், எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும். அப்ப எத்தனை விஷயங்கள் நம்ம இங்க இருந்தாலும் அடுத்தென்னு ஒவ்வொரு வார்த்தையை அடுத்தடுத்து பார்க்கும்போது இதுலயும் மீனிங் வருது. அப்ப இந்த வேர்ட் ஆர்டரும் கரெக்ட் தான். ஓகே, என்ன இங்க வந்து ஆப்ஜெக்ட் மார்க்கர்லாம் கிடையாது, அதனால நம்ம இந்த ஹவுஸை கொண்ட இஷ்டத்துக்கு இங்க போட முடியாது. ஸோ இந்த ஹவுஸை இங்க தான் போட முடியும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மார்க்கரான தமிழ்ல இருக்கிற மாதிரி ஐ கிடையாது. நான் வீட்டை சுத்தம் செய்திருப்பேன்ங்கிற மாதிரி, நான் வீட்டை சுத்தம் செய்திருப்பேன், நான் வந்துச்சு, வீட்டைங்கிறது அடுத்து வந்துச்சு, சுத்தம் செய்திருப்பேன். ஆனா இது அப்படியே தமிழ்ல
ஆப்ஜெக்ட் மார்க்கர் ஐ அது வந்து அதுதான் ஆப்ஜெக்ட்னு காட்டுறதுனால, அந்த வீடு தான் ஆப்ஜெக்ட்னு காட்டுறதுனால அந்த வீடு கூட ஐ இருக்குது. அப்போ அந்த ஐயை வந்து நம்ம அடுத்துல வந்து முன்னாடியே கொண்டு வர முடியும். வீட்டை நான் சுத்தம் செய்திருப்பேன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாதுங்கிறனால நம்ம இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் எடுத்த உடனே எதை பற்றி பேசுகிறோம், அதாவது எதை பற்றி பேசுகிறோம்னா ஏன்னா ஒரு செயலை செஞ்சுருக்கு அதை பற்றி பேசுகிறோம், அது சப்ஜெக்ட். அதுக்கடுத்து ஒவ்வொரு வார்த்தையாக தான் மனிதர்களால் பேச முடியுங்கிறனால அப்போ அதையே ஒரு வேர்ட் ஆர்டருக்கு அடிப்படையாக வச்சிடுறாங்க. எதை அடிப்படையாக வச்சிடுறாங்க? ஒவ்வொரு வார்த்தைகளோட தான் மனிதர்களால் பேச முடியும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும், இப்போ எந்த லாங்குவேஜை பேசினாலும் ஒவ்வொரு வார்த்தையாக தான் பேச முடியும். அதுவும் இல்லாமல் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அடுத்தடுத்த வார்த்தைகளை தான் மீனிங் கொடுக்க முடியும். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அடுத்தடுத்த வார்த்தைகள் தான் மீனிங் கொடுக்க முடியும். எப்படி நான் சொல்லிட்டாவே போதுமா சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சா? தமிழில் சொல்கிற ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், நான் அப்படின்னு சொல்லிட்டேன், அப்போவே சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சாலும் முடியல. அப்போ அடுத்த வார்த்தைக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். தமிழ்லேயும் இதைத்தான் செய்கிறோம், ஆங்கிலத்திலையும் அதைத்தான் செய்கிறாங்க. ஆங்கிலத்திலையும் அது அடுத்தடுத்த வார்த்தைகள் மூலமாக தான் அர்த்தம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி தெரியும், ஆனால் இது வேர்ட் ஆர்டரோட மிகப்பெரிய உள்ள இருக்கிற கான்செப்ட். எப்படி அவங்க இந்த கான்செப்ட் படியே சென்டென்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு வேர்ட்ஸ்னாவே சரி, ஒரு லாங்குவேஜ்னாவே ஒரு சென்டென்ஸை ஒவ்வொரு வார்த்தையாக தான் பேச முடியும். அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த வேர்ட் ஆர்டர் படியே வந்து இவங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வார்த்தையாக தானே எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பேச முடியும். அடுத்த நாங்கள் தான் மீனிங் எடுக்க முடியும். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நான் சொல்லிட்டாவே சென்டென்ஸ் உருவாகாது. நான் படத்திற்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல. அப்போ அடுத்த வார்த்தை தான் தெரிய வருது. நான் படத்திற்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிய வருது. அப்போ இதை அடுத்தடுத்த வார்த்தைகள் தானே மீனிங் எடுக்கிறீங்க. அப்போ அதையே நாங்கள் வந்து அடுத்தடுத்த வார்த்தைகளில் மீனிங் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து அதையே வேர்ட் ஆர்டராக வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்கே I will have completed. I will have cleaned the house. நான் வீட்டை சுத்தம் செய்திருப்பேன். Before the guests arrive. அதாவது கெஸ்ட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டை சுத்தம் செய்திருப்பேன். ஒரு செயலை முடிச்ச தன்மையோட இருப்பேன். எதுக்கு முன்னாடினா, அதாவது நம்ம எப்பயும் அடுத்த செயலை தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ அந்த அடுத்த செயல் என்னன்னா கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த செயலை நான் செஞ்சிருப்பேன். ஓகே இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து, அதாவது இந்த டென்ஸ் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி அஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன சூட்சமம் இருக்குது, ஆங்கிலத்தில் என்ன இது இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நிறையா சென்டென்ஸ் படிக்க உங்களுக்கே பல விஷயங்கள் தெரிய வந்துடும். ஆனால் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்களை தான் எந்த கிராமர் கிளாஸ்லையும் எடுக்கிறது இல்லை. வெறும் ஃபார்முலா மட்டும் எடுத்துகிட்டு வெறும் வாக்கியத்தை மட்டும் எழுதிட்டு போயிடுறாங்க. அதனால உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், வெறும் ஃபார்முலா எழுதிட்டேன், இப்போ ஐ போட்டுக்குங்க, வில் போட்டுக்குங்க, வில் போட்டுக்குங்க, ஹேவ் போட்டுக்குங்க, அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? நமக்கு நினைக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் யூஸ்க்கு போகும்போது அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு மறுபடியும் நமக்கு படித்த மாதிரி இருக்குது, ஆனால் அதை வந்து பேசும்போது நிறையா தடுமாற்றம் இருக்கே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த நிலைமை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு தெரியறதில்லை. அதனால தான் நான் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து கொஞ்சம் கிளாஸஸ்லாம் டைம் ஆகத்தான் செய்யும். ஓகே, இப்போ முதல் யூஸ் என்ன அப்படின்னா எஃபெக்ட், அதாவது ஒரு எஃபெக்டை காட்டுறதுக்காக. எப்படி பை 2025 ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் மை எம்ஏ, தென் ஐ வில் கெட் அ ஜாப்ல. எப்படி நான் வந்து 2025 என்னோட எம்ஏ டிகிரியை முடிச்சிருப்பேன், எம்ஏ இங்கிலீஷ் டிகிரியா, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாப் எடுப்பேன் அப்படின்னு, ஜாப் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஏன் சொல்லியிருந்தேன்னா, நான் எம்ஏ இங்கிலீஷ் டிகிரியை வந்து 2025 முடிச்சிருப்பேன். அந்த செயலோட தன்மை வந்து அடுத்த செயல் மீது தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம சொல்ல முடியும். ஒன்று டைம் வச்சு சொல்ல முடியும், அதாவது டைம், பர்டிகுலர் டைமுக்குள்ள அந்த செயலை நான் முடிச்சிருப்பேன், பர்டிகுலர் டைம் வச்சு சொல்றது. அது என்ன அப்படின்னா,
இப்போ the film will have ended by 5 PM. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படத்துக்கு போகிறீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நான் வர்றேன், ஆனால் நாளைக்கு நான் படம், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு நான் 5 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இல்லை நாளைக்கு நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மதியம். ஆனால் வந்து என்ன சொல்கிறீங்க, இல்லை 5 மணிக்கு படம் முடிஞ்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, the film will have ended by 5 PM. இங்கே ஒரு டைம் போட்டிருக்கோம் பாருங்க, ஒரு பர்டிகுலர் டைம். அப்போ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி ஒரு செயல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு எதிர்காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி இல்லை ஒரு பர்டிகுலர் டைம், அந்த டைம்ல இந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். The film will have ended by 5 PM. முடிஞ்சிருக்கும். ஆனால் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட தன்மை என்ன, ஒரு செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்கு அப்படின்னு நம்ம காட்டினோம்னாவே, பொசஸ் பண்ற மாதிரி காட்டினோம்னாவே அடுத்த செயல் மீது நம்ம வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அந்த மாதிரி மோஸ்ட்லி பேசுறோம். இப்படியே பேச முடியும், இப்படியே அந்த சென்டென்ஸை நிறுத்திக்க முடியும். ஆனாலும் கூட இந்த கான்வர்சேஷன் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகி போகும்போது எப்படி வரும்னா, இந்த முடிஞ்சு போன செயல் தனியாக பொசஸ் பண்ற மாதிரி காட்டுறதுனால இதோட தாக்கத்தை பற்றி தான் நம்ம அடுத்த சென்டென்ஸில் பேசுவோம். ஓகே, அப்போ the film will have ended by 5 PM அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, அவர் வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர், அதாவது நீ வர்றதுக்கு முன்னாடி 5 மணிக்கே அந்த படம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிஃபோர் யூ கம் டு த தியேட்டர். தென் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், தென் வி வில், ஒரு ஃபோன் வாங்க கூட நீங்கள் போயிருக்கலாம். தென் வி வில் கோ டு பை அ நியூ ஃபோன். இது எப்படி போயிருக்குன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்க போகிறோம். தென் வில் கோ டு பை அ நியூ ஃபோன் ஃபார் யூ கூட போட்டுக்கலாம். அதாவது உனக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நீ நானும் சேர்ந்து போய் உனக்கு புது ஃபோன் வாங்குறதுக்கு போகலாம். அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஆனால் இந்த கான்வர்சேஷன் அடுத்தடுத்து போகும்போது என்ன ஆகும்னா, அந்த செயலால் ஏற்படுற தாக்கம் என்னங்கிறது தான் அடுத்தடுத்த சென்டென்ஸில் தெரிய வரும். இந்த ஃபிலிம் 5 மணிக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும், பிஃபோர் முன்னாடியே, பை 5 PM 5 மணிக்கு முடிஞ்சிருக்கும், பிஃபோர் யூ கம் டு த தியேட்டர். அதாவது நீ தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே 5 மணிக்கே இந்த படம் முடிஞ்சிருக்கும். ஓகே, அதுதான் இது. அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து வந்து அந்த இதுக்கு வந்து உனக்கு வந்து ஃபோன் வாங்க போகலாம். ஸோ இது என்ன சொல்ல வரனா, இது ஒரு பர்டிகுலர் டைமை காட்டுறேன். அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலால் அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே இந்த செயல் முடிஞ்சிருச்சுங்கிறத காட்டுறேன். அந்த இது பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிறனால அந்த செயலால் ஏற்படுற தாக்கத்தை அடுத்ததில் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து தியேட்டருக்குள்ளே இருக்க மாட்டேன், படம் முடிஞ்சிருக்கனால வெளியே வந்திருப்பேன். அதனால நீயும் நானும் ஃபோன் வாங்க, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் தியேட்டரை விட்டு வெளியே வந்திருப்பேன், படம் முடிஞ்சிருக்குங்கிறனால. ஓகே, அதனால அந்த இதை காட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறோம். ஸோ நான் வந்து தியேட்டருக்கு வெளியே தான் இருப்பேன் நீ வர்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு காட்டுறதுக்காக. இந்த செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்கிறனால அதனால ஏற்படுற தாக்கம் என்ன, நான் படம் 5 மணிக்கே முடிஞ்சிருக்கும், நீ வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்குங்கிறனால நான் தியேட்டருக்கு வெளியே தான் இருப்பேன், அந்த மாதிரி தன்மையை காட்டுறதுக்காக பேசுகிறோம். அதுக்கப்புறம் நீ நானும் வந்து ஃபோன் வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருந்தா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதில் காட்ட முடியும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் காட்ட முடியும். இப்போ அடுத்த இது என்ன அப்படின்னா, இப்போ பர்டிகுலர் டைம் இருக்குல்ல, இப்போ பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன சொல்கிறது, அதுவும் இதுவும் ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது. இதே சென்டென்ஸ்லேயே நம்ம அந்த விஷயத்தை காட்ட முடியும். அதாவது இந்த கால ஓட்டத்தில் இது வந்து ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டு,
ஃபியூச்சர் இது. இந்த ஃபியூச்சர்ல நல்லா நோட் பண்ணிங்க. ஃபியூச்சர் இங்கே போடுவோம். ஃபியூச்சர் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் 5 மணிக்கு வர்றீங்க தேட்டருக்கு இந்த ஃபியூச்சரில். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 4:30க்கே இந்த படம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4:30, அந்த 4:30க்கே இந்த படம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைமை போட்டுட்டோம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடியே ஒரு செயல் முடிஞ்சிருக்குங்கிறத காட்டுறதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு முன்னாடியே அதை செயல் முடிய போகுது. இப்போ அதையே சென்டென்ஸை நம்ம எப்படி பண்ணலாம், அந்த 5 PM தூக்கிட்டு ஆக்ஷனை மட்டும் போட்டோம்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த செயல் முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். The film will have ended before you come to the theater. அதாவது இங்க நம்ம பர்டிகுலர் டைம் போடல, ஆனா ஒரு ஆக்ஷனை போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, நீ அந்த தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த படம் முடிஞ்சு போன தன்மையை பெற்று இருக்கும். தெளிவா சொல்லணும். அதாவது உங்களுக்கு புரியுற அளவுக்கு தூய தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அந்த படம் நீ தியேட்டருக்கு வருவதற்கு முன்பே முடிஞ்சு போன தன்மையை பெற்று இருக்கும். அதை ஹேவ்லாம் போட்டு சொல்லணும். அந்த பெற்று இருக்கும், வச்சிருக்குங்கிற அந்த தன்மையில அது கொண்டு வரணும் தூய தமிழ்ல பேசணும்னா. ஓகே. ஆனா அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இதுல ஆங்கிலம் வந்து தெளிவா கத்துக்கணும்னா இதுல என்னென்ன அடுத்தடுத்த மீனிங் வருது அப்படிதான் நம்ம போகணுமே தவிர தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து ஆங்கிலம் கத்துக்க முடியாது. ஓகே. இதுல ஒரு பிலிம் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு செயலை செய்ய விரும்புது. என்னன்னா வச்சிருக்கேங்கிற செயல் என்ன முடிஞ்சு போன, அப்ப பிலிமும் முடிஞ்சு போன தன்மையை வச்சிருக்க விரும்புது. எதுக்கு முன்னாடினா, நீ வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே படம் முடிஞ்சு போயிருக்கும் அந்த தன்மையை வந்து படம் பெற்றிருக்க விரும்புது. அவ்வளவுதான். அப்ப அதோட டைரக்டா நம்ம தமிழ்ல அதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்னன்னா, நீ தியேட்டருக்கு வருவதற்கு முன்பே படம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம். ஆனா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் அதுக்கு அப்படிலாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம GTM மெத்தடே படிச்சுட்டு போயிடலாம், ஃபார்முலா மெத்தடு. நம்ம இங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன, படம் வந்து ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்கா விரும்புது. என்ன அப்படின்னா, பெற்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு செயலை, என்னன்னா முடிஞ்சு போன தன்மையை பெற்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கும், அந்த தன்மையை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. பிஃபோர் யூ கம் டு த தியேட்டர். ஓகே. ஏன்னா இந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச தன்மையில இருந்திருக்கும். இந்த செயல் இந்த தன்மையில இருந்திருக்கும். நீ வர்றதுக்கு முன்னாடியே இந்த செயல் இந்த தன்மையை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. நீ தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிலிம் வந்து இந்த முடிஞ்சு போன செயல் தன்மையை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். தமிழுக்கு தூய தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா. ஆனா நம்ம எப்பயுமே அந்த மாதிரிலாம் படிக்கக்கூடாது. ஆங்கிலத்துல இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு அப்படிதான் நம்ம பாத்துக்கணும். அப்போ ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கிற டைம்லயே ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், அந்த தன்மையில இருக்குங்கிறதையும் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஒரு டைம் படியும் சொல்ல முடியும், ஒரு பர்டிகுலர் டைம் படியும் சொல்ல முடியும். இப்ப இங்க 5 மணிக்கு தான் இல்ல இங்க நான் வந்து அந்த செயலை செய்யறாரு, ஒரு ஃபியூச்சர்ல இந்த இடத்துல அந்த செயலை செய்யறாரு அப்படின்னா, அப்ப படம் முடியுங்கிற அந்த செயல் வந்து, அதாவது ஃபியூச்சர்ல இந்த இடத்துல அவர் தியேட்டருக்கு வர்றேங்கிற செயலை செய்யறாருன்னா, இந்த படம் முடியறங்கிற செயல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். இது வந்து பிலிமோட ஆக்ஷன், இது வந்து அவரோட அந்த கம்முங்கிற ஆக்ஷன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. அப்ப ஏன்னா நீங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் இங்க இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்து போனா அந்த செயலை பெற்றிருக்கிறத பத்தி பேசுறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா பாஸ்ட் இங்க இருக்குது, அதுக்கு முன்னாடி நடந்து போன அந்த செயலை வந்து பெற்றிருக்கிறத பத்தி இங்க பேசுறோம். அப்ப ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஃபியூச்சர் இங்க இருக்கு அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடி நடந்து போனா அந்த செயலை பத்தி பேசுறோம். அவ்வளவுதான். ஓகே. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 யூஸ், இதுல வந்து உங்களுக்கு புரியறதுக்கு 2 இருக்கு. இங்க வந்து ஏன் வந்து ஃபியூச்சர் இங்க நடந்ததை பத்தி போட்டிருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் காலமா எடுத்துக்கிறோம். அப்ப அதுக்கு முன்னாடி
அதாவது ரெஃபரன்ஸ் டைம், இதோட ரெஃபரன்ஸ் டைம் என்னன்னா அப்படின்னா இது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு செயல் முடிஞ்சிருக்கும், அப்ப அந்த செயலை நான் எதிர்காலத்துல பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னா, இதுல எதிர்காலத்திலே ஒரு செயல் தொடங்கி எதிர்காலத்திலே ஒரு செயல் முடியும். இப்ப படம்லாம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு நான் பார்க்க போற படத்தை த ஃபிலிம், நாளைக்கு வந்து ஒரு செயலை நான் வந்து செய்ய போறேன். நாளைக்கு வந்து ஒரு செயலை வந்து நான் வந்து 3 மணிக்கு படம் பார்க்குறேங்கிற செய்ய போறேன் அப்படின்னா, சரி 12 மணிக்கு படம் பார்க்குறேங்கிற செயலை செய்யறேன்னா, அது எதிர்காலத்திலே தொடங்கி எதிர்காலத்திலே தான் முடிஞ்சிருக்கும். ஓகே, த ஃபிலிம் வில் ஹாவ் எண்டட் பை 5 PM. எதிர்காலத்தில் 12 மணிக்கு தொடங்கி, இப்போ இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னைக்கு வந்து ஒரு தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுங்க, இங்கே வெள்ளிக்கிழமையை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இது வந்து நமக்கு வந்து என்னது, ஃபியூச்சர் டென்ஸ் தான். அப்போ இந்த இதில் வெள்ளிக்கிழமையில 12 மணிக்கு ஒரு படம் தொடங்கி ஒரு 4:30க்கு முடியுது அப்படின்னா, எதிர்காலத்திலே ஒரு செயல் தொடங்கி எதிர்காலத்திலே முடிஞ்சிருக்கிற தன்மையில இருக்கும். நீ வந்து அவர் வந்து 5 மணிக்கு வராரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொல்கிறோம், நாளைக்கு நான் வந்து 5 மணிக்கு தேட்டருக்கு வர்றேன், நம்ம நீ நான் போய் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ படம் வந்து நீ வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். நம்ம வியாழக்கிழமையில இருந்துகிட்டே வெள்ளிக்கிழமை நடக்க போற ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுறோம். அப்ப இங்க என்ன சொல்றோம்னா, இந்த படம் முடிய போறங்கிற அந்த படம் ஓடுது அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல தொடங்கவே இல்லை. அப்ப இந்த செயல், படம் ஓடுது அப்படிங்கிற அந்த செயல், அதோ படம் ஓடி முடியுது அப்படிங்கிற அந்த செயல் எதிர்காலத்துல தொடங்கி எதிர்காலத்திலே முடிஞ்சிருக்குங்கிறத பத்தி பேசுறோம். ஓகே, ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்நேரம் மழை பெஞ்சு முடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, the rain will have stopped. Okay, the rain will have stopped at this time tomorrow. Then we will go to play cricket அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு வியாழக்கிழமையே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இங்க போன சென்டென்ஸ்ல படம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நம்ம பேசுறோம், ஆனா படம் ஆரம்பிக்க போறதே வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமையே தான் முடியும். அதனால நம்ம பேசுற அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பேசுறோம். அதனால ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை நின்று பேசிட்டு இருக்கோம். இங்க பிரசன்ட் டென்ஸ், இப்ப நிகழ்காலத்துல இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, இப்பயே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இதையும் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பேச முடியும். இதை எப்படி நம்ம பேசுறோம்னா, நாளைக்கு நேரம் இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா நின்று இருக்கும், ஸ்டாப்டு. The rain will have stopped at this time tomorrow. அப்ப நாளைக்கு நேரம் இந்த மழை நின்று இருக்கும். ஓகே, ஏன் இதை வந்து நம்ம எதிர்காலத்துல பேசணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச முடியுதுன்னா, இந்த ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த செயலை செய்ய போற காலம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான். அதனால நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச முடியும். நாளைக்கு தான் இந்த செயலை இந்த நேரத்துல முடிச்சிருக்க போகுது, இப்ப மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை பத்தியே நம்ம எதிர்காலத்துல எப்படி பேச முடியுது அப்படின்னா, அந்த செயல், அந்த முடிச்சிருக்கேங்கிற அந்த செயலை செய்ய போற டைம் வந்து வருங்காலம் தான். அப்படிங்கறதுனால நம்ம நாளைக்கு இந்நேரம் அந்த மழைங்க வந்து பார்த்தா நின்று இருக்கும், அதுக்கப்புறம் நம்மலாம் வந்து கிரிக்கெட் விளையாட போறோம். சோ இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு செயல் எதிர்காலத்துல தொடங்கி எதிர்காலத்துல படம் மாதிரி எதிர்காலத்துல தொடங்கி எதிர்காலத்திலே ஒரு குறிப்பிட்ட டைம்ல முடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச முடியும். ஒரு செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ஆனாலும் அந்த செயல் எதிர்காலத்துல இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல இல்ல பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச முடியும். ஏன்னா இந்த செயல் அந்த முடிஞ்சு போன தன்மையை எந்த டைம்ல பெற்றிருக்கணும்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல தான் பெற்றிருக்கும்.
அதனால இந்த மழைங்கிறது பெஞ்சுக்கிட்டே இருந்து இங்க அடுத்த நாள் வரும்போது முடிஞ்சு போன தன்மையில இருக்கும். ஸோ தற்போது ஒரு செயல் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த செயல் வருங்காலத்துல முடிஞ்சு போன தன்மையில இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர்னாவே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே பொதுவாக ஃபியூச்சர்னாவே எதிர்காலத்தில் நடக்க போற செயலை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த செயல் நாளைக்கு இந்நேரம் பெயர்த நிப்பாட்டி இருக்கும் அப்படிங்கிறப்ப நாளைக்கு தான் அந்த முடிக்கிறேங்கிற அந்த செயலை செய்யுதோம், நாளைக்கு தான் நிறுத்துறேங்கிற அந்த செயலை செஞ்சிருக்கோம். அப்ப நம்ம அந்த மாதிரி பேச முடியும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கிற செயலை பத்தியே நம்ம எதிர்காலத்துல சொல்ல முடியுது. இது வந்து நம்மளோட கற்பனை தான். கடவுள் வந்து நாளைக்கு நிறுத்தலாம் நிறுத்தாம போலாம், அதாவது இயற்கை நிறுத்தலாம் நிறுத்தாம போலாம். நம்ம சொல்றோம் இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல் அந்த செயல் செஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை, நம்மளோட எண்ணம். இந்த செயலை வந்து அது ரெயின் வந்து செய்யும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். ஓகே, அதை சொல்றோம். அதாவது இந்த செயலை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த ரெயின் வந்து நாளைக்கு நிறுத்திடும் நின்றும் அப்படிங்கிற செயலை செய்யும் சொல்லி நம்ம நினைக்கிறோம், அதை சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே, அதுக்காக நம்ம நினைக்கிறதுனால அது நம்மளோட கற்பனை தான். ஆனாலும் இந்த நிறுத்துறேங்கிற அந்த செயலை செய்ய போறது யாருன்னா இந்த ரெயின் தான். அதனாலதான் இந்த ரெயினை சப்ஜெக்டா போட்டு அதுதான் அந்த செயலை செஞ்சிருக்கும்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஓகே, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய, ஏன்னா மழை வந்து பேசிட்டு இருக்க போறது கிடையாது. மழை வந்து பேசுமானா பேசாது. நம்ம தான் அந்த செயலை பேசுறோம், அந்த செயலை அது செய்யும் சொல்லி பேசுறோம். ஆனாலும் அந்த செயலை செய்ய போறது யாருன்னா அந்த மழை தான். அதனால மழையை தான் சப்ஜெக்டா போட்டு அதுக்கு தான் வில் போட்டு அதுதான் எந்த தன்மையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு செயல் முடிஞ்சிருக்குங்கிறத பத்தி பேச முடியும். ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு முன்னாடியோ இல்ல செயலுக்கு பின்னாடியோ அந்த மாதிரி ஒரு செயலை டைம் ரெஃபரன்ஸா வச்சும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த செயலை, அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேச முடியும். அதே நேரத்துல ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல் கூட எதிர்காலத்துல முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேச முடியும். ஏன்னா அந்த செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, எதிர்காலத்துல தான் முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி பேசுறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன, எதிர்காலத்துல ஒரு செயல் முடிஞ்சிருக்கிறத பத்தி தான் பேச போறோம். அப்ப இப்ப நடைபெற்று இருக்கிற ஒரு செயல் எதிர்காலத்துல இந்நேரம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச முடியும்ல. ஓகே, அதனால இந்த யூஸ்லாம் இருக்கு. ஏன்னா இங்க பிரசன்ட் இருக்கிறனால, அதாவது இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கறனால. ஓகே, நீங்க வந்து பிரசன்டோட பாஸ்ட கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது. இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறது நாளைக்கு அந்த செயல் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறத பத்தி பேசலாம். இங்க எங்கேயுமே பிரசண்ட பத்தி காட்டல. ஆனா நம்ம பொதுவாக எப்படி பேசுவோம்னா இன்னைக்கு மழை பெஞ்சிட்டா நாளைக்கு நேரம் மழை பெய்யலாம், நாளைக்குலாம் நேரம் நின்றுங்க அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப நாளைக்கு நேரம் அந்த செயல் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க, மதிய ஷோக்கு. இன்னைக்கு மதியம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நினைப்பீங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா ஒருவேளை நாளைக்கு மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்லலாம் நாளைக்கு நேரம் அந்த மழை பெய்ய நிறுத்தி இருக்கோம், நம்ம ஈஸியா படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாருல. அதுதான் இது. ஏன்னா பிரசன்ட்ல இந்த செயல் நடந்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப. ஆனா இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறத பத்தி நம்ம பேசல. இது பியூரா நாளைக்கு அந்த செயலை முடிஞ்சு போன தன்மையில இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம். அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பேச முடியும். It is raining now, but the rain will have stopped at this time tomorrow அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பேச முடியும். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பேசுறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பேசுறோம், அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பேசுறோம். ஸோ இவ்வளவும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கரெக்டா ஆங்கிலத்தில் பேச முடியும். அதனாலதான் அஸ்பெக்ட்ஸை பத்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குங்கிறத பிரசன்ட் கண்டினியூஸ்ல பேசுவோம். ஏன்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, எக்ஸாக்டா அந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு நேரம் அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்று முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செயலை செய்ய போறோம் அப்படிங்கறதையும் பேசுறோம். ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கிளாஸஸ்ல இவ்வளவுதான் வந்து இந்த கிளாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பெரிய யூசஸ்லாம் இல்லை. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு செயல் முடிஞ்சிருக்கும்,
அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பெருசாக சொல்லுவோம் இதில். அதனால இதில் ரொம்ப பெரிய யூசஸ் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் எடுத்திருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். அஸ்பெக்ட்ஸ் வந்து 12 டென்சஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து படிக்க போகிற எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். அதனால இவ்வளோ தூரம் அந்த கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தாலும் அடுத்தடுத்த கிளாஸுகளில் வந்து நான் எடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.